ஸ்ரீ அருணாச்சலம். பதஞ்சலி யோக சூத்திரத்தினுடைய 2வது அத்தியாயத்தில் இருக்கும். முதல் அத்தியாயம் சமாதி பாதம், அது ஏற்கனவே நம்ம முடிச்சாச்சு. சமாதி பாதம் எல்லாம் சொல்லியாச்சு, அப்புறம் எதுக்கு 2வது அத்தியாயம் சாதனா பாதம் அப்படின்னு கேள்வி வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சமாதி பாதத்தில் சித்த ஏகாகிருதம், மனசு எப்படி ஒருநிலைப்பட்டு ஏகாகிருத நிலை அடையிறது, அதன் பிறகு சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதியெல்லாம் எப்படி அடையிறது, அதெல்லாம் நம்ம விரிவாக பார்த்தோம். ஸோ உச்சத்துக்கு போயாச்சு. சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதி நிர்பீஜமாயாச்சு. அதன் பிறகு 2வது அத்தியாயத்துக்கு என்ன தேவை அப்படிங்கிறதுக்கு இங்கே சதாசிவ பிரம்மேந்திரர், நம்ம அவரோட கமெண்ட்ரி தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், யோக சுதாகரா. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சமாதி பாதம் வந்து உத்தம அதிகாரிகள் இருக்கும். அர்த்தம், அதாவது கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க, டக்குன்னு பிடிச்சிக்கும் சில பேர். சில பேருக்கு வந்து வாழை மட்டமாங்க, எரியவே எரியாது, பிடிக்கும். ஸோ நம்மள மாதிரி மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி சொல்ல முடியாது, மத்தியம அதிகாரிகளுக்காக தான் 2வது பாதம் சாதனா பாதம் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க எவ்வளோ கருணைன்னு பாருங்க நம்மளுடைய மகான்களுக்கெல்லாம். ஸோ இந்த உயர்ந்த விஷயத்தை உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது, பரவாயில்ல, அதுக்கு அடுத்த லெவலில் வேறு ஏதாவது சொல்லி அவங்க இன்னும் கொஞ்சம் உயர்த்துவோங்கிற ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு தான் 2வது அத்தியாயம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்னது சாதனா பாதம். அது மேற்கொண்டு ஐயா சொன்ன மாதிரி 5-6 சூத்திரம் பார்த்துப்போம். இப்போ நம்ம முதல்லேருந்து நம்ம சும்மா ஒரு வாட்டி சாண்ட் பண்ணிவிட்டு அந்த சமரி ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 7வது 8வது சூத்திரத்துக்கு நம்ம போவோம். கையில் வச்சுருக்கீங்களா எல்லாரும்? ரெண்டாவது பாதம் முதல் சூத்திரம். தபஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானி கிரியாயோகः சமாதி பாவனாத்தः क्लेशतनूकरणार्थः च अविद्या अस्मिता रागद्वेष अभिनिवेशाः पंचक्लेशाः अविद्या क्षेत्रम् उत्तरेषां प्रसुप्त तनु विच्छिन्न उदाहरणाम् अनित्य अशुचि दुःख अनात्म वस्तुषु नित्य शुचि सुखात्मक्यातिः अविद्या. ஸோ இந்த 5 விரிவாக பார்த்துருக்கோம். 6வது லேசாக தொட்டு போனோம் நம்ம போன முறை. இப்போது இந்த சாதனா பாதம் ஆரம்பிக்கும்போது என்ன சொல்கிறார், முதல்ல நான் இப்போ கிரியாயோகத்தை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். கிரியாயோகம்னா என்ன, அந்த மாதிரி சம்பிரஜாத அசம்பிரஜாத சமாதியெல்லாம் அதை போய் பயிற்சி பண்ணி அடைய முடியாத நிலையில் உள்ளவங்களுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது எளிமையான சாதனை முறையாக இந்த கிரியாயோகத்தை நான் கொடுக்குறேன் அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். என்னது கிரியாயோகம்னு என்னது, தபஹா ஸ்வாத்யாய ஈஸ்வர பிரணிதானானின்னு சொன்னார். தபஸ்சரியம். சரி, நம்முடைய இந்து சமயத்தில் தான் தபஸ்சரியத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. தபஸ்சரியம்னு கேட்டால் உடம்புக்கு இருக்கிற சுகத்தை கொடுத்துட்டே இருக்கக்கூடாது, மனம் போன போக்கில் போயிட்டே இருக்கக்கூடாது. இந்த புலன்களையும் நம்மளுடைய மனதையும் கொஞ்சம் வசப்படுத்தி உயர்ந்த விஷயத்தில் திருப்புறதுக்கு தபஸ் சொல்கிறாங்க. இங்கே சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன சொன்னார், தபஸ்னா மித சாத்வீக ஆகாரமே தபஸ் சொன்னார். நல்ல உணவு உட்கொள்வதே தபஸ் சொன்னார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அதுதான் அவர் சொன்னார். தபஹா தபஸ்சரியம் என்ன அர்த்தம், கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருந்தாலும் ஓகேன்னு நம்ம இருக்கணும்.
எல்லா கம்ஃபர்ட்ஸும் எப்பயும் வேணும்னு நினைக்கக்கூடாது. ஃபேன் கரண்ட் போயிடுச்சு, ஐயோ வேர்க்குது வேர்க்கு கொஞ்ச நேரம் வேர்க்கட்டுமே, இப்போ என்ன என்னால் தாங்கிக்க முடியாது. இதெல்லாம் தான் நம்ம அப்போ எப்படி யோக மார்க்கத்தில் பயணிக்கிறது இல்லையா? இப்போயா நம்மளோட வீட்டு கம்ஃபர்ட்டில் எல்லாம் செய்கிறோம். நம்ம அந்த காலத்தில் காட்டில் போய் எல்லாம் செஞ்சாங்க. அங்கே என்ன புழு பூச்சி இருக்குமோ தெரியாது, என்ன மிருகங்கள் இருக்கணும்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ அதான் தபஸ்ஸர் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஸ்வாத்தியாயம் என்ன சொன்னார்? ஸ்வாத்தியாயம்னு சொன்னால் ஜபம். அது மாத்திரம் இல்லை, உயர்ந்த நூல்களை கற்று அதை சிந்திப்பது, அது ஸ்வாத்தியாயம். ஜபம் எதுக்கு? சித்த ஏகாகிரத்துக்கு, இறைவனுடைய நாமத்தையோ மந்திரத்தையோ ஜபம் செய்கிறது. ப்ளஸ் நம்மளுடைய நூல்களை படிக்கிறது, வாசிக்கிறது, ஆன்மீக நூல்களை வாசித்து அதில் உள்ள உள்ளார்ந்த அர்த்தங்களை தெரிந்து கொள்ளும். இது ஸ்வாத்தியாயம். இது தினந்தோறும் செய்ய வேண்டிய வேலைன்னு சொன்னாங்க. நான் நம்ம பார்த்தோம் போன முறை கூட ஔவையார் சொன்னாங்க, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் இல்லையா? ஸோ தினந்தோறும் செய்ய வேண்டியது. அப்புறம் ஈஸ்வர பிரணிதானம், அப்புறம் ஈஸ்வரனை ஆராதனை செய்தோம். அது மாத்திரமில்லை, அவனே சரணடைந்தது. நம்ம பார்த்தோம் முதல் அத்தியாயத்தில், அப்படி சம்பிரஜாத யோகம்லாம் முடியாதவங்களுக்கு ஈஸ்வர பிரணிதானம்னு சொல்லி இன்னொரு மார்க்கமாக கொடுத்துருந்தார். ஈஸ்வர பிரணிதானான்னு சொல்லியிருந்தார். ஆக ஈஸ்வரனை ஆராதனை பண்ணுறது, வணங்குறது. ஈஸ்வரனுடைய முக்கியமான ஸ்வரூபம் என்ன? ஓம்ங்கிற பிரணவம்னு பார்த்தோம் போன முறை. அந்த ஓம்ங்கிற பிரணவத்தை திரும்ப திரும்ப நன்றாக உறக்க ஜபம் செய்யுது, அதுதான் ஈஸ்வர ஆராதனை. அப்படி செய்யும் பொழுது எல்லா தடைகளும் நீங்கன்னு பார்த்தோம் போன முறை. ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஈவன் வியாதி, உடல் வியாதியெல்லாம் கூட, மனதில் இருக்கிற அந்த ஜடத்தன்மை, இப்படி எவ்வளோ பார்த்தோம் இல்லையா? இவ்வளோ எல்லா தடைகளும் நீங்கிவிடும், எல்லா பிரதிபந்தங்களும் நீங்கிவிடுங்கிறத பார்த்தோம். ஸோ அது ஈஸ்வர பிரணிதானம், இதுதான் கிரியாயோகம் அப்படின்னு சொன்னார். சரி, இந்த கிரியாயோகத்தை அனுஷ்டிக்கிறதுனால திரும்ப திரும்ப பழக என்ன நடக்குங்கிறத 2வது சூத்திரத்தை சொல்றார். சமாதி பாவனார்த்தா, சமாதி சீக்கிரமாகவே கைகூடும். சமாதி அந்த சமாதி கைகூடுவதற்காகவும், கிளேஷ தனு கரணார்த்த, கிளேஷங்கள்னா அது அஃப்ளிக்ஷன்ஸ் ஆஃப் த மைண்ட்னு பார்த்தோம். அதாவது மனசை துன்புறுத்தக்கூடிய நிறைய விஷயம் வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு போகும்போது அதெல்லாம் கிளேஷங்கள் சொல்றாங்க. அதை பற்றி அடுத்து சொல்ல போறார். அந்த கிளேஷங்கள் தனுகரணார்த்தம், அதை கொஞ்சம் கொஞ்சமாக இல்லாமல் செய்து அதிலிருந்து விடுதலை பெறுது. அதுக்காக இந்த கிரியாயோகம் அப்படின்னு 2வது சூத்திரத்தில் சொன்னார். அப்புறம் 3வது சூத்திரத்தில் என்னெல்லாம் கிளேஷங்கள் வாழ்க்கை நமக்கு ஏற்படக்கூடிய துயரங்கள் துன்பங்கள் என்னென்ன, அதுக்கான காரணங்கள் என்னென்ன. முதல்ல அவித்யா சொன்னார், அஜ்ஞானம், அவித்யா. அப்புறம் அஸ்மிதான்னு ஒன்று சொன்னார், அது என்ன இன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். அஸ்மிதா. அப்புறம் ராகத்வேஷ, விருப்பு வெறுப்பு. அது இன்னொரு வகையாக சொன்னால் இந்த லவ் அண்ட் ஹேட்ரட்னு சொல்லுவோம், ராகத்வேஷ. அப்புறம் 5வது அபினிவேஷன் சொல்கிறார். அதெல்லாம் என்னது அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். அபினிவேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு. சரி, அவித்யான என்ன அப்படின்னு கேட்டால், இந்த அவித்யானா என்ன சொல்றாரு 4வது சூத்திரத்தில்? க்ஷேத்திரம் உத்தரேஷாம். க்ஷேத்திரம்னா பிரசவ பூமின்னு பார்த்தோம். அவித்யாதான் பிரசவ பூமி. அதிலிருந்து தான் மற்ற 4 கிளேஷங்கள் உண்டாருது. அஜ்ஞானங்கிற அவித்யாலேருந்து தான் அஸ்மிதா, ராகத்வேஷம், அபினிவேஷம் எல்லாமே உண்டாரு. அதுதான் அவித்யாங்கிறதான் என்ன சொல்றது, ஆதாரம் மாதிரி. அதிலிருந்து மற்ற எல்லா கிளேஷங்களும் தோன்றுகிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த கிளேஷங்கள்லாம் சில சமயம் பிரசுப்தா பார்த்தோம், நம்ம அடங்கி ஒடுங்கி வெளிப்படாமல் இருக்கலாம், ஒரு விதை வடிவமாக உள்ள இருக்கலாம். இன்னொன்று தனு, லேசுவாசா வெளிப்படலாம். அப்புறம் விச்சின்ன, விட்டு விட்டு. இன்னொன்று உதாரணம்னா ஃபுல் ஃப்ளெஜ்டா இந்த கிளேஷங்கள்லாம் வெளிப்படலாம். நம்ம வாழ்க்கையிலே பார்த்தோம்னா ஒவ்வொரு சமயங்கள் ஒவ்வொரு வகையான மனக்குழப்பம், மனவேதனை உண்டாது இல்லையா? அது காரணம்னா இப்படி ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு மாதிரி அது வெளிப்படுங்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ அவித்யானா என்ன அப்படிங்கிறது போன முறை பார்த்தோம், இன்னொரு முறை பார்ப்போம். அதுதான் மூலம் எல்லாத்துக்கும். அது இன்னொரு முறை நம்ம வாசிப்போம். 5வது சூத்திரத்தை அனித்ய அசுச்சி துக்க அநாத்ம வஸ்துஷு நித்ய சுச்சி
சுகாத்மக்யாதி அவித்யா. எவ்வளோ அழகாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க பாருங்க அவித்யாவை. என்ன சொல்றாங்கன்னா, அனித்தியன்னா மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய அழியக்கூடிய, அசுச்சின்னா தூய்மை அற்ற, துக்கன்னு அர்த்தம் துக்கத்தையே தரக்கூடிய, அனாத்மா அப்படின்னா ஆத்மா அல்லாத அந்த விஷயத்துல, அந்த உலக விஷயங்கள்ல நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம்? மாறாத அழியாத எப்பொழுதும் சுகத்தை எதிர்பார்க்கிறோம். நித்திய சுகத்தை, எப்பொழுதும் சுகமா இருக்கணும். சுச்சி, ஒரு தூய்மையான நிலையில, நல்ல மனம் அமைதியா தூய்மையான நிலையில இருக்கணும். அதே மாதிரி எப்படி சுகமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறோம். இதுதான் அவித்யா அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன அர்த்தம்னு கேட்டா, இந்த மாறிக்கொண்டே இருக்கிற அழியிற இந்த உலகத்துல நிரந்தரமான அமைதியோ சுகமோ கிடையாது. எங்க இருக்குதுன்னு கேட்டா, உள்ள இருக்கிற அந்த ஆத்மஸ்வரூபத்திலாம் இருக்குது. இது விளங்காம, இதுக்கு தான் அஜ்ஞானம்னு பேர். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஏதாவது செய்து நிறைய பணம் சம்பாதிச்சு நிறைய இன்பங்கள்ல ஈடுபட்டு நிறைய பெயர் புகழ் பெற்று எப்படியாவது இந்த உலகத்துல மாறாத அழியாத அந்த பெரும் சுகத்தை அனுபவிக்கணும்னு நம்ம முற்படுறோம். ஆனா கடைசி என்ன மிஞ்சுதுன்னு கேட்டா, துன்பம் தான் மிஞ்சுது, மனக்கலக்கம் தான் மிஞ்சுது. இது தெரியவே மாட்டேங்குது. எவ்வளோ அடிபட்டாலும் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இதைத்தான் அவித்யாங்க. எப்பயுமே ஒரு யங் ஏஜில் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் என்னடா அதுன்னு யோசிப்பாங்க. என்ஜாய் பண்ண தானே வாழ்க்கை, என்ன சுவாமி இப்படிலாம் சொல்கிறாரு அப்படின்னு. என்ஜாய் பண்ண தான் வாழ்க்கை. ஆனால் ஒரு வரைமுறை இல்லாமல் என்ஜாய் பண்ணி பாருங்க, என்ன அது வாழ்க்கைன்னு. வரைமுறை இல்லாமல் என்ன கண்டதை சாப்பிட்டு பாருங்க, வரையறையெல்லாம் கண்டதை குடிங்க, என்ன ஆகுன்னு பார்ப்போம். ஆக இந்த உலகத்துல நம்ம இன்பத்தை தேட தேட இன்பம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா துன்பம் தான் அதிகமா இருக்கு. அதான் துக்காலயம் அசாஸ்வதம். நம்ம எல்லாமே சாஸ்வதமா இருக்கும்னு நினைக்கிறோம், ஆனா எதுவுமே சாஸ்வதமா இருக்க மாட்டோம். ஸோ துன்பமே உருவாக இருக்கக்கூடிய உலகத்துல, அசாஸ்வதமா இருக்கிற உலகத்துல இன்பத்தையே எப்படியாவது அடைஞ்சிடணும்னு பார்ப்போம். எல்லாம் சாஸ்வதமா இருக்கும்னு நினைக்கிறோம், எல்லாம் அப்படியே சாஸ்வதமா இருக்கும்னு நினைக்கிறோம். ஆனா சொல்ல முடியாது. மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷத் கால சர்வம் மாயாமயமிதம் அகிலம் புத்வா பிரம்மபதம் துவம் பிரவிஷ விதித்து ஆதிசங்கர் சொல்றார் பஜகோவிந்தத்தில். தன ஜன யௌவனம் இருக்கிற பணம் காசு, ஜன ஆள் பேரு வேலையாட்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க. அது மாதிரி ஜன யௌவனனா இளமை, எனர்ஜி அப்படிங்கிறது கர்வம் கொள்ளாதேங்கிற. கர்வம் கொள்ளாதே ஏ ஹரதி நிமேஷத் கால சர்வம். இந்த காலமானது இதெல்லாம் ஒரு நொடி பொழுதுல அழிச்சு இல்லாமல் பண்ணுது. இதெல்லாம் சாஸ்வதம் கிடையாது. ஆனா எப்படியாவது இதுல சாஸ்வதமான நல்ல இன்பத்தை அனுபவிக்கணும் முயற்சி செய்யறோம். ஆனா கடைசி ஏமாற்றம் தான் அடையிறோம். அதான் பெரியவங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றாய் ஞானத்தங்கமின்னு சொல்றாங்க. என்ன அர்த்தம்? எங்க இருக்கோ அங்க தேடாம நீ எங்கெங்கயோ தேடுறப்பா. எங்க இருக்குன்னா உள்ள. இதைத்தான் நம்மளுடைய ரிஷிகள் இவ்வளோ காலங்காலமா சொல்லிட்டு வராங்க. அகமுகப்படு, அப்பொழுதே ஆனந்தம் உண்டாம். வெளியிலேயே அலைஞ்சிட்டு இல்லாம அகமுகப்படு, கொஞ்சம் உள்ள பாரு, உள்ள அமிழ்ந்து தேடு, உடனே உனக்கு கிடைக்கும் இதுங்கிறாங்க. அந்த பரசுகம். அவித்யான் என்னது? அப்படி அது தெரியாது, விளங்காததுனால என்ன செய்யறோம்? எப்படியாவது இந்த உலகத்துல இன்பத்தை அனுபவிச்சிடலாம், அதுவும் சாஸ்வதமான எப்படி மாறாத இன்பத்தை அனுபவிச்சிடலாம் அவ்வளோ பிரயத்தனம் பண்றோம். அதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, நீங்க உங்களுடைய மனைவிக்காகவும் குழந்தை குட்டிகளுக்காகவும் விடுற கண்ணீர்ல கொஞ்சம் கண்ணீர் ஆண்டவனுக்காக விட்டீங்கன்னா ஆண்டவனுக்கு அடைஞ்சிடலாம். நம்ம அவ்வளோ கண்ணீர் சிந்துறோம், அவ்வளோ கண்ணீர் சிந்துறோம் தெரியுமா? இந்த உலகத்தை தான் நம்ம பெருசா மதிக்கிறோம், அதுலயே உலகத்துல தான் பெரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். அலாஸ் கடைசி ஏமாந்து போயிடும். இதுக்கு பேர் தான் அவித்யா. ஆனா எங்க இருக்கு உண்மையான பரசுகம்? உள்ள. ஆனா தெரியலையே சுவாமிஜின்னா அதுக்கான முயற்சியில் நம்ம ஈடுபடல, அகமுகப்பட்டு தேடல.
சரி, இதில் என்ன விஷயம்னு கேட்டால், நமக்கு எப்பயுமே யாராவது ஒன்று ரொம்ப ரெடிமேடாக அப்படியே ஒரு தட்டில் வச்சு லட்டு மாதிரி கொடுத்துடணும், அப்போ நம்ம வாங்கி சாப்பிடுவோம். நாம் தேடுன்னு சொன்னால் நமக்கு ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் என்னால் முடியாது. நீங்கள் தேடி எனக்காக கொடுத்தீங்கன்னா நான் வாங்கி சாப்பிடுவேன். அப்படி இல்லை இந்த விஷயம், நாமளாக தேடணும். அப்படிப்பட்ட விஷயமா இருக்கிறதுனால ரொம்ப ரகசியமாக இருக்கும். இதுதான் அவித்யான்னு சொன்னார், புரிஞ்சுதான்? அப்புறம் இது ஃபஸ்ட்டு கிளேஷம். இந்த அவித்யாலேருந்து எல்லாமே ஆரம்பிக்குது. அதுதான் பிரசவ பூமி, க்ஷேத்திரம் சொல்கிறார். அதுலேருந்து மற்ற கிளேஷங்கள். ரெண்டாவது கிளேஷம் என்ன சொல்ல போகிறார்? அஸ்மிதா. நான் போன முறையே சொன்னேன் உங்களுக்கு, அஸ்மிதான்னு நல்ல பேர் கிடையாது. தயவுசெய்து குழந்தைங்களுக்கு அஸ்மிதான்னு பேர் வைக்காதீங்க, அது ஒரு கிளேஷம். அஸ்மிதா நிறைய பிள்ளைங்க பேர் கேள்விப்படுறேன், அஸ்மிதா. அஸ்மிதான்னு என்ன அர்த்தம்? அது ஏன் கிளேஷமாக சொல்லப்பட்டிருக்கு? அது துக்கத்தை கொண்டு வந்து சேர்க்கிறதா ஏன் அஸ்மிதா சொல்லப்பட்டிருக்கு? சரி, ரொம்ப டெக்னிக்கலாக டிஃபைன் பண்ணுறாரு, சரியா? இப்போ மேலோட்டமாக வாசிச்சா அது விளங்காது, ரொம்ப டெக்னிக்கலான டெஃபினேஷன் இதெல்லாம். ஏன்னா நம்ம வந்து என்ன படிச்சிருக்கோம்? பதஞ்சலி யோக சூத்திரம் படிச்சுட்டு இருக்கோம், த சோர்ஸ் புக் ஆஃப் ராஜயோகா. அப்படி படிக்கும்போது அவர் ரொம்ப கிளியராக டிஃபைன் பண்ணணும் என்னன்னு. அதனால இப்போ அடுத்த சூத்திரம் 6வது சூத்திரத்தில் அஸ்மிதானா என்னன்னு சொல்ல போகிறார். திருக் தர்ஷன சக்தயோஹோ ஏகாத்மதா இவ அஸ்மிதா. இன்னொரு முறை, திருக் தர்ஷன சக்தயோஹோ ஏகாத்மதா இவ அஸ்மிதா. இது ஒரு டெக்னிக்கலான டெஃபினிஷன், சரியா? அஸ்மிதானா என்னன்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு ஒரு உணர்வு ஏற்படுது தானே, நான் நான் அனுபவிப்பவன், நான் தான் செய்பவன், நான் தான் அனுபவிப்பவன், நான் 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 ஒரு, அதுதான் இங்கே அஸ்மிதான்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்? அப்படி எப்படி அது உண்டாகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆழமாக கொண்டு போய் ஆராய்ச்சி பூர்வமாக நான் சொல்லிக் கொடுக்குறாரு. இப்போ பாருங்களேன், திருக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது இந்த சூத்திரத்தில். திருக் தர்ஷன சக்த யோகோ, ரெண்டு விஷயம் சொல்ற. ஒன்று திருக்குன்னு சொல்ற, திருக்குன்னா பார்ப்பவன், திருக். இந்த மாதிரி சாங்கிய யோகம், ராஜயோகம், அஷ்டாங்க யோகத்தில் பார்ப்பவன்னா புருஷன்னு சொல்லுவாங்க, மற்றதை பிரகிருதின்னு சொல்லுவாங்க. பிரகிருதின்னா மாயா சம்பந்தமான இயற்கை, அதெல்லாம் பிரகிருதின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த புருஷன் சொல்லுவாங்க ஞானஸ்வரூபன். அவனுடைய அறிவு கண்ணால தான் எல்லாத்தையும் பார்க்குறோம் நம்ம. ஆக்சுவலாக அறிவுங்கிறது இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் அறியறோம் இல்லையா? ஸோ அந்த அறிவு மயமான ஞானமயமானவன் தான் புருஷன்னு சொல்றோம். அதான் திருக், பார்ப்பான், பார்ப்பவன், திருக். தர்ஷன சக்தி யோகம் ரெண்டாவது ஒன்று சொல்றாரு. தர்ஷன சக்தி அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்க்கறதுக்கு உதவுற இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. என்னன்னு கேட்டா புத்தி, மனம், இதெல்லாம் நமக்குள்ள இருக்கு இல்லையா, அந்த கரணம்னு சொல்லுவோம், உள்ள இருக்கிற அந்த கரணம். ஸோ அதான் தர்ஷன சக்தின்னு சொல்றாரு. த பவர் with which you know. அப்படி என்ன அர்த்தம்னா தர்ஷன சக்தின்னு சொன்னா அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் with which you are able to know, அதுதான் சொல்லணும். இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, புருஷன் அறிவுமயமான என்னுடைய ஸ்வரூபம், அப்புறம் எனக்கு இருக்கிற புத்தி, அது அந்த புத்தி ஊடாக அறியறேன். இந்த ரெண்டுக்கும் ஏகாத்மதா இவ அஸ்மிதா, இது ரெண்டும் ஒன்று மண்ணா ஆயிடுது. என்னன்னு அர்த்தம்? ரெண்டுக்கும் வேற வேறங்கிற வித்தியாசம் தெரியாம ரெண்டும் ஒன்னேதாங்கிறது மயங்குறோம், அதுக்கு பேர் தான் அஸ்மிதா. என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா, இந்த புருஷன் இருக்கானே அறிவுமயமான ஞானஸ்வரூபன், அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு எல்லாவற்றுக்கும் ஒளி கொடுத்து கொண்டு அப்படியே இருக்கான். அந்த புத்தி இருக்கு பாத்தீங்களா, புத்தியில தான் எண்ணங்கள்லாம் எழுது. நம்ம புத்தியில தான் எண்ணங்கள்லாம் எழுது இல்லையா? புத்தி மனதுலாம் எண்ணங்கள் உணர்வுகள்லாம் எழுதுது. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா ஞானிகள் யோகிகள்லாம், இந்த புருஷன் சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபம் எதிலையுமே சம்பந்தம் இல்லாதது, எல்லாத்துக்கும் சாட்சி மாத்திரமா இருக்கக்கூடியது, எதனாலும் பாதிக்கப்படாம கலங்காம இருக்கக்கூடியதான். ஆனா என்ன ஆயிடுன்னு கேட்டா, நான் அப்படி என்ன நிலையில இல்லாம இந்த புத்தியில இருக்கிற எண்ணங்கள் உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா,
அதனோட எப்ப பாரு ஐக்கியப்பட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய மனதிலேயோ உள்ளத்திலேயோ ஒரு ஒரு ஆனந்த சந்தோஷமான உணர்வு ஏற்படுது. ஏன்? நான் நினைச்சது நடந்துருச்சு இன்னைக்கு. அப்ப என்ன நினைக்கிறோம்? ஐ எம் சோ ஹாப்பி, ஐ எம் வெரி ஹாப்பி. இப்போ என்ன ஐ ஆம் அர்த்தம்? புருஷன்கிற என்னுடைய சொரூபம். அவன் எதுலேயுமே சம்பந்தப்படாதவன். இது எப்படின்னு கேட்டா, இந்த சூரியன் இருக்கானே வானத்துல, அவன் என்ன செய்யறான்? எல்லாத்துக்கும் ஒளி கொடுத்துட்டு இருக்கான் இல்லையா? அவன் எதுலேயுமே சம்பந்தம் கிடையாது. இப்போ அவனுடைய ஒளினால கீழே வந்து ஒரு மேரேஜ் ப்ரொசஷன், ஒரு கல்யாண வீட்டில் ஒரு ப்ரொசஷன் நடக்குது, எல்லாரும் போயிட்டு வாங்கன்னா அவனுக்கு அதனால ஒன்றும் கிடையாது. அவன் துள்ளி குதிக்க மாட்டான் சந்தோஷமா. அவன் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பான், எல்லாத்துக்கும் ஒளி கொடுத்துட்டே இருப்பான். அதே ஒரு ஃபியூனரல் போச்சுனாலும் அவன் அப்படியே அழமாட்டான். யாரு? சூரியன். அவனுக்கு அது சம்மந்தமே இல்லைன்னு இருப்பான். அதை மாதிரிதான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம். என்னன்னா எதுலேயுமே சம்பந்தப்படாமல் எப்பொழுதும் பேரானந்த ஒரு நிலையில, அமைதியான நிலையில இருக்கிறதா நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். ஆனா என்ன ஆயிடுது? புத்தின்னு நமக்கு ஒரு கருவி கொடுத்துருக்கான் ஆண்டவன். புத்தி, மனம், புத்தி எல்லாம் கொடுத்துருக்கான் இல்லையா? அதுல உணர்வுகள்லாம் எழுதும். அது ஏன்னு நமக்கு தெரியாது, நிறைய எழுதிட்டே இருக்கு. அது பூர்வ ஜென்ம வாசனைப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அதெல்லாம் சொல்ல போறாங்க. நிறைய உணர்வுகள் எழுந்துட்டு இருக்கு. நல்லது, கெட்டது, சின்பம், துன்பம், இதெல்லாம் எழுந்துட்டே இருக்கு. இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு கேட்டா, அதுக்கு எனக்கு இது சம்பந்தம் இல்லை, அதை சாட்சி மாத்திரமா பார்த்து கொண்டு இல்லாம நான் தான் அனுபவிக்கிறேன். அப்போ என்னுடைய சந்தோஷம், என்னுடைய துக்கம் நான் தான் செய்யறேன், நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு இந்த புருஷனும் இந்த புத்தி தத்துவமும் ஒன்னா மண்ணா போய் அஸ்மிதா நடத்தும். நான் அனுபவிக்கின்றேன் என்னுடைய சுகம், என்னுடைய துக்கம், என்னுடைய வாழ்க்கை. ஐயோ நான் இப்படி போயிட்டேனே, இதுதான் அஸ்மிதா. இது எதுலேருந்து வருது? அவித்யாலேருந்து வருது. என்னது அவித்யா? நான் யாரும் எனக்கு உண்மையிலேயே தெரியல, அதுதான் அவித்யா. உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு தெரியல எனக்கு. அப்படி தெரியாத பட்சத்துல என்ன ஆயிடுது? அங்க ஒரு மிக்சர். என்ன நடக்குது? அங்க புத்தி தத்துவத்துக்கு சேர்ந்த எண்ணங்கள், விருத்திகள்லாம் இந்த புருஷ தத்துவத்தோடு ஒன்னாகி புருஷன் என்ன நினைக்கிறான்? இதெல்லாம் என்னை சேர்ந்தது, நான் தான் அனுபவிக்கிறேன், என்னுடைய இன்பம், என்னுடைய துன்பம். இது பேர் தான் அஸ்மிதான்னு பேர். விளங்குதான்? உங்களுக்கு தெரியல. இது வேதாந்தம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் உங்களுக்கு விளங்குது. இல்லாட்டி ரொம்ப புதிய கான்செப்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒருத்தனுக்கு வந்து நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து அகங்கார பாவம், அஸ்மிதா இருக்குன்னு அர்த்தம். நான் அனுபவிக்கிறேன், ஐயோ நான் இப்போ துன்பத்தை அனுபவிக்கிறேனே, ஐயோ இல்லை நான் ஆனந்தமாக இருக்கேன், நான் ஒருத்தர் சொல்கிறான்னா அப்போ அஸ்மிதா பாவம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உண்மையான ஞானி எப்படி இருப்பான்? உயர்ந்த யோகி எப்படி இருப்பான்னு கேட்டால், இவையெல்லாம் வரும் போகும், எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு. இன்பம் வந்தாலும் சரி, துன்பம் வந்தாலும் சரி, நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சரி. ஏன்? இதெல்லாம் என்னுடைய மனதில் புத்தியில் எழக்கூடிய விருத்திகள்னா எண்ணங்கள், உணர்வுகள், இதெல்லாம் அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. இதுக்கு ஆலோசனை இன்னொரு உதாரணம் சொல்லுவார். இப்போ மேகங்கள்லாம் போயிட்டே இருக்கு. சூரியனுக்கு மேகத்துக்கு என்ன சம்பந்தம்? ஆக்சுவலாக சூரியன் இல்லாட்டி மேகங்கள் கிடையாது இல்லையா? அவன் வந்து அந்த நீரை வந்து ஆவியாக்கி மேலே கொண்டு போகாட்டி மேகமே கிடையாது. இருந்தாலும் மேகத்தினால சூரியன் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்? சூரியன் எங்கேயோ இருக்கான், அவன் அவ்வளோ பெருசு, மேகம் இத்தினூண்டு இங்கே இருக்கு. புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஆக்சுவலாக ஃப்ளைட்டில் போகும்போதே பார்க்கலாம், இங்கே கீழே இருக்கும் மேகம்லாம். ஆனால் சூரியன் எங்கேயோ இருக்கான். ஸோ மேகம் வந்து சூரியன் என்ன செய்ய முடியும்? மறைக்க முடியுமா? என்னமா செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதுபோல புருஷனாகிய என்னுடைய சொரூபத்தை எதுவுமே செய்ய முடியாது. நான் வேற. ஆனால் இந்த உள்ளத்துல மனதில் புத்தியில் எழற உணர்வுகள்லாம் வேறன்னு தெரியாம, இந்த உள்ளத்துல புத்தியில் எழுற உணர்வுகளை அது என்னை சேர்ந்தது, ஐயோ நான் தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுச்சு, இதுதான் அஸ்மிதாங்கிற பாவம். இது வந்து அவித்யாலேருந்து வர்றதுதான். என்னோட உண்மையான தன்மை தெரியாததுனால ஏதேதோ கற்பனை பண்ணி இப்படியே அல்லாதோம். யோசிச்சு பாருங்க. சமத்துவம் யோக உச்சத்தே அப்படின்னு கீதையில சொல்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். சமத்துவம் தான் யோகம்னு சொல்றார். யோகம்னா என்னன்னு கேட்டா சமத்துவம் தான் யோகம்ங்கிறார். சமத்துவம் என்ன அர்த்தம்? வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி, நம்ம மனசுல என்ன ஒரு உணர்வு எழுந்தாலும் சரி, எல்லாத்தையும் சமபுத்தியோட அலைக்கழியாம சமமா இருந்தோம்னா அதுதான் யோகங்கிறார்.
அப்போது நான் புருஷ தத்துவம், எனக்கும் பிரகிருதிக்கும் சம்பந்தம் இல்லை, இந்த புத்தியில் எழற உணர்வுகளுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒருத்தர் இருந்தான்னா அவன் தான் சமத்துவத்தோடு இருக்கான். அவனுக்கு ஒன்றும் கிடையாது உலகத்தில், நல்லது கெட்டது எதுவுமே அவன் பேரானந்த நிலையை அனுபவிப்பாங்கிறான். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை, வேற ஒரு நிலையில் அவன் இருக்கான், உன்னத நிலையில் இருப்பான் அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த அஸ்மிதாங்கிறது இந்த குழப்பம், நான் உண்மையில யாருன்னு தெரியாமல் இந்த புத்தியில் ஏற்படுற உணர்வுகள், மனதில் ஏற்படுற உணர்வுகளோட ஒன்றாகி நான் கஷ்டப்படுறேன், நான் அனுபவிக்கிறேன், நான் இப்படி இருக்கேன்னு நினைக்கிறது தான் அஸ்மிதா. இப்போ நம்ம ஏன் சாத்திரக்காரன்ட்ட போகிறோம், ஜோசியக்காரன்ட்ட ஏன் போகிறோம்? பார்த்து சொல்லுங்கள், எனக்கு என்ன ஆகுன்னு சொல்லுங்கள், பார்த்து என் வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்கள். நமக்கு ஆல்வேஸ் ஏ கன்சர்ன், என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே, நான் எப்படி இருப்பேன்னு தெரியல. எங்கள் ஆச்சாரிய எப்படி சொல்லுவார், உனக்கு ஒன்றும் ஆகாதுல்ல, ஏன் நீ பிரம்ம தத்துவம், உனக்கு ஒன்றும் ஆக முடியாது. நம்ம எப்பயுமே வேறு கன்சர்ன் அபவுட் அவர் செல்ஃப் சொல்லி, நாட் அபவுட் எனிபடி எல்ஸ். அதே மாதிரி அபவுட் ஒரு ஸ்மால் சர்க்கிள் குழந்தைங்க, ஏன்னு கேட்டால் தேர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவர் ஓன் செல்ஃப். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். வை வி ஆர் கன்சர்ன், தேர் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அவர் ஓன் செல்ஃப். ஆக இங்கே ஒரு குழப்பம் உண்டாகிறதுக்கு அஸ்மிதா. இங்கேயே விவேக கியாத்தின்னு சொல்லுவாங்க, பார்க்க போறோம் இன்னைக்கு. இந்த யோக சூத்திரத்தை சொல்ல போறாங்க, விவேக கியாத்தின்னு சொல்ல போறாங்க. விவேக கியாத்தின்னு என்னன்னு கேட்டா, இந்த லெவல்லையே அவேரா விழிப்பா இருந்து, நான் புருஷன் வேற, இந்த புத்தியில இருக்க எண்ணங்கள்லாம் வேற வேற, எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு எவனால இப்படி விவேகத்தினால பிரித்து அறிய முடியுதோ, நான் புருஷனாக்கும் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு தனியா நிற்க முடியுதோ, அது பேர் விவேக கியாத்தின்னு சொல்ல போறார். அந்த மாதிரி அங்கேயே பிரிச்சுட்டான்னு சொல்லாமா, அவனுக்கு எந்த சுகதுக்கமும் கிடையாது, எந்த சம்சாரமும் கிடையாது, எந்த மன உளைச்சலும் கிடையாது. ஆனால் நம்ம அங்கெல்லாம் விட்டுறோம், அஸ்மிதா வந்துடுது, நான் அனுபவிக்கிறேன், நான் செய்கிறேன், நான் அனுபவிக்கிறேன், இதெல்லாம் வந்துடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்படுது, ரொம்ப கஷ்டம். அதனால தான் பகவான் சிக்ஷன் சொல்றார், நான் நினைச்சு செய்யாத, நீ கருவி மாத்திரம்தான், எல்லாம் எனக்கு அர்ப்பண புத்தியோடு செய். அதே மாதிரி பதாபலன்கள் வரும்போது நான் அனுபவிக்கிறேன் ஹான்னு சொல்லாத, எல்லாம் பகவானுடைய பிரசாதமா ஏற்றுக்கோ. இப்படி பழக பழக என்னாகும், இந்த விவேக கியாத்தி உண்டாகும். நான் வேற, இந்த பிரகிருதி வேற, இந்த மனதில் எழுற உணர்வுகள்லாம் வேறங்கிறது ரொம்ப கிளியராக தெரிஞ்சு நாம நம்முடைய ஸ்வரூபத்தில் இருப்போம். ஸோ இதுதான் அஸ்மிதாங்கிறது உண்டாயிடுச்சு. ஆச்சா? அதுக்கப்புறம் ராகத்வேஷம். நம்ம எல்லாருக்குள்ளேயும் இந்த ராகத்வேஷம் இருக்கு. இந்த ராகத்வேஷம் தான் சம்சாரத்தோட மூலம்னு ஆதிசங்கர் சொல்றாரு. சம்சார ஸ்வப்ன துல்யோகி ராகத்வேஷாதி சங்குலா ஸ்வகாலே சத்தியவத் பாதி பிரபோதே சதி அசத் பவேத். ஆத்மபோதத்தில் சொல்றாரு. இந்த ராகத்வேஷம் சொல்றதுதான் வாழ்க்கையில் சம்சாரத்தோட மூல காரணம். என்னது ராகத்வேஷம்னா, எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்காது. எதெல்லாம் எனக்கு இன்பம் தருது நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். எதெல்லாம் துன்பத்தை பண்ணு நான் நினைக்கிறேனோ அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சரி, அது அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அதான் ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். நான் நினைக்கிறேனோ, எது எனக்கு இன்பத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நான் நினைக்கிறேனோ அது மேல எனக்கு அதீதமான பற்று இருக்கு, திரும்ப திரும்ப அதையே விரும்புறேன், அதுதான் ராகம். எது எனக்கு துன்பத்தை கொண்டு சேர்க்கும் நான் நினைக்கிறேனோ அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் நினைச்சேன்னா அது அப்படி அந்த மாதிரி நிலையை தவிர்த்து கொள்ள விரும்புவேன். அது வேண்டாம் எனக்கு, அதை தவிர்த்து விடுவேன் எப்படியாவது. அதுதான் துவேஷம். ராகத்வேஷங்கிறது தான் மனசில் ஏற்படுற உணர்வுகள், அதுதான் சம்சாரத்துக்கு மூல காரணம். அதுதான் கிளேஷமான சொல்கிறார். இப்போ ராகம்னா என்ன, துவேஷம்னா என்ன டிஃபைன் பண்ணப்போ இதில் என்னன்னு கேட்டாங்க, சோர்ஸ் புக்கில் என்னன்னு எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறாங்க பாருங்க. ராகம்னா என்ன, துவேஷம்னா என்ன, இந்த டெஃபினிஷன்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சயின்டிஃபிக்காக இருக்குது. சும்மா ஏகதேசமாக அப்படி மேலாட்டமாக சொல்லிட்டு போயிடல, ரொம்ப அறிவுபூர்வமாக ஆராய்ச்சி பூர்வமாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ ராகம்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். சூத்திரம் 7. சுகாம்ஷை ராகः
அடுத்தது சேர்த்தே படிப்போம். துக்கானுஷயி துவேஷஹ, திருப்பி ஒரு வாட்டி படிப்போம். சுகானுஷயி ராகஹ துக்கானுஷயி துவேஷஹ. என்ன எப்படி சொல்றான்னு கேட்டா, சுக அனுஷயி ராகஹா, அவன் என்ன அர்த்தம்னு கேட்டா, சுகத்தை தொடர்ந்து, அனுஷயினா அதை தொடர்ந்து வரக்கூடிய உணர்வு ராகம். ராகம்னா ஆசை அல்லது பற்று இல்லது விருப்பு, இப்படி எப்படி வேணா சொல்லலாம். அதுக்கு சதாசிவ பிரம்மேந்திரர் தன்னுடைய கமெண்ட்ல என்ன சொல்றான்னு பார்ப்போம். சுக அபிஜ்ஞஸ்ய சுகானுஸ்மிருதி பூர்வகம் சுகசாதனேஷு திருஷ்ணாரூபா ராக இத்தியர்த்தः. என்ன அர்த்தம்? இந்த ராகம்ங்கிற ஆசை அல்லது அது மேல ஒரு விடாப்பியான பற்று ஏற்படும். என்ன நடந்திருக்கணும்? முதல்ல சுக அபிஜ்ஞஸ்ய, ஒரு சுகத்தை நம்ம முதல்ல அனுபவிச்சிருக்கணும். ஒரு சுகத்தை முதல்ல அனுபவிச்சிருக்கணும். அதான் சுக அபிஜ்ஞஸ்ய. அனுபவிச்ச பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அதனுடைய நினைவுகள் நம்ம மனசுல இருக்கும், இந்த மெமரி இல்லையா? அதான் சொல்ற சுகான் ஸ்மிருதி பூர்வகம். ஸ்மிருதினா நினைவு, அதை பத்தின ஞாபகம் மனசுல இருக்கும். அது என்ன செய்யும் கேட்டா, திரும்ப திரும்ப அதே போல சுகத்தை அனுபவிக்கணுங்கிற ஒரு தாகத்தை உண்டு பண்ணும். அதுக்கு பேர் தான் ராகம் அல்லது ஆசை, பற்றுன்னு அர்த்தம். ஒரு உதாரணம் சொன்னா பேர புரியும். இப்போ டீ டோட்டலர்னு வச்சுக்கோமே. டீ டோட்டலர்னு அர்த்தம், இந்த ஆல்கஹாலை பற்றி அவருக்கு ஒன்றுமே தெரியாது, சாப்பிட்டதே கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு அந்த ஆல்கஹால் மேலே அப்படி பெரிய ஒரு இது இருக்குமா? எப்படியாவது வாங்கி குடிச்சிடணும்னு இருக்கவே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸோட நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த கடையில் பார்த்தா கலர் கலராக ஏதோ பாட்டில்ஸ்லாம் இருக்கும், ஏதோ பாட்டில் இருக்கும், ஆர்டர் போயிட்டே இருப்பான். அவனுக்கு அப்படி ஒரு இது உள்ளே வராது. அதே குடிகாரனுக்கு ஏன்? அவன் ஏற்கனவே குடிச்சிருக்கான், அந்த பர்டிகுலர் பிராண்ட், அந்த சரக்கு அவன் குடிச்சிருக்கான் ஏற்கனவே, அந்த போதை அவன் அனுபவிச்சிருக்கான். அது நல்லதா கெட்டதான் அப்புறம் சொல்லுவோம், முதல்ல அவனோட அனுபவத்தை சொல்லுவோம். அந்த ஒரு இதை அனுபவிச்சிருக்கான். அனுபவிச்ச பிறகு அந்த பக்கம் போகும்போது ஒரு ஞாபகம் வரும், ஸ்மிருதி பூர்வகம். முந்த நாள் எப்பயோ குடிச்சது ஞாபகம் வரும். எப்படி இருந்துச்சு அந்த அனுபவம். அப்போ உள்ளத்துல என்ன சொல்றோம்? திருப்பி அதே அனுபவம் எனக்கு வேணும், எனக்கு திருப்பி அதே அனுபவம் வேணும். திருஷ்ணா பூர்வகம் கட்டாயம் வேணும், எனக்கு ஒரு வெறி, அது இல்லாட்டி நடக்காது, எனக்கு வேணவே வேணும். இதுக்கு பேர் தான் ராகம். இது ஒரு எக்ஸாம்பிள். இதை மாதிரி நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, எந்த எக்ஸாம்பிள் இருந்தாலும் சரி. காஞ்சனா, காமினி, கீர்த்தின்னு சொல்றாரு ராமகிருஷ்ணன். இந்த பெண் இன்பம் அதெல்லாம் சொல்றாரு இல்லையா? எதா இருந்தாலும் சரி, முதல்ல ஒரு அனுபவிச்சதுனால அதோடைய தாக்கம் மனசுல இருக்கு, அந்த அனுபவத்தோடைய ஒரு ஆழ்ந்த ஒரு நினைவு. திரும்ப அதே மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது திரும்ப அதே அனுபவம் வேணும், அதே சுகம் எனக்கு வேணும். இதுக்கு பேர் தான் ராகம். ராகம் டிசையர். திருஷ்ணா பூர்வம் ஒரு தாகம்னு சொல்லுவாங்க, பசி, தாகம், வெறின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கட்டாயம் எனக்கு வேணும், அது இல்லாட்டி என்னால முடியாது. இப்போ துவேஷம்னா என்ன? அதே மாதிரி தான். ஒரு அன்பிளசன்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்கோம், அது பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது அன்பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிச்சிருக்கோம், அது ஞாபகம் மனசுல இருக்கு. திருப்பி அதே மாதிரி சூழல் உண்டாகும் போது அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டவே வேண்டாம், அதை நான் எப்படி அவாய்ட் பண்ணிடணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டு அது மேல ஒரு வெறுப்பு. நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க உங்கள் ஃப்ரெண்டோட, ஒரு சொல்கிறார், இது ரொம்ப நல்லா இருக்கும்டா, இது சாப்பிட்டு பாடுறாங்க, பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. இல்லை இது ரொம்ப புதுசாக வந்துருக்கு, இது சாதாரண பரோட்டா கிடையாது, ஏதோ ஒரு பயங்கரமாக இது பண்ண ஃப்ரைடு பரோட்டா, அப்படி இப்படி ஏதோ சொல்லி சொல்கிறார். சாப்பிடு அப்படிங்கிற உடனே நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு கொமட்டிட்டு வாந்தி எடுத்துட்டீங்க, போய் உங்களால் தாங்கவே முடியல. நான் இனிமேல் சாப்பிடவே மாட்டேன்னு முடிவு பண்ணி, இதுப்பா மோசமாக இருக்குது, தாங்க முடியல, நான் சாப்பிடவே மாட்டேன் முடிவு பண்ணேன்.
அப்புறம் ஒரு 2 வாரம் கழிச்சு திருப்பி அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க வேற ஒரு ஃப்ரெண்டோட. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி ஒரு ஐட்டம் வந்து சாப்பிட்றான்னு. ஐயோ வேண்டாம் அப்படிங்கிறீங்க. இல்லைண்ணா நல்லா சாப்பிட்றான். இல்லை மாட்டேன். ஏன் ஞாபகம் இருக்கும், சாப்பிட்டு அது என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அது வேண்டவே வேண்டாங்கிறீங்க. ஏன்டா வேண்டாங்கிறது நல்லா தான் இருக்கு. அவன் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு இலையில கொஞ்சம் வைக்கிறான் வச்சு உங்களுக்கு தட்டில், நீங்கள் அதை தள்ளி விட்டுருவீங்க. வேண்டவே வேண்டாம்டா. இதுவே துவேஷம். துவேஷம்ன்றதும் வெறுப்பு. ஐயோ, ஏன்னா ஏற்கனவே அதுக்கு பயங்கர மோசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கு, அதோட பதிவு உள்ளத்தில் இருக்கு, நினைவாக இருக்குது. அது திருப்பி அதே மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும்போது அதை நான் எதிர்ப்பேன் ரொம்ப. அது வேண்டவே வேண்டாம்னு சொல்லி அதை நிராகரிப்பேன். இது பேர் தான் துவேஷம். ஸோ இந்த ராகத்வேஷம் இது எல்லாருக்குள்ளேயும் இருக்கா இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக பார்த்தா உயர்ந்த ஞானிகள் என்ன சொல்கிறாங்க தெரியுமா, இங்கே வந்து எதுவுமே நல்லது கெட்டதுன்னு பெருசாக கிடையாது. நாமளே தான் சில விஷயம் நல்லதுன்னு நினச்சிக்கிறோம், சில விஷயம் கெட்டதுன்னு நினச்சிக்கிறோம். அதுக்கு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும். இப்போது புளியோதரை உங்களுக்கு பிடிக்குமா? ஐயோ சுவாமிஜி, புளியோதரை மீன்ஸ் வாட், வண்டர்ஃபுல் சுவாமி, அது ஸ்ரீரங்கத்தில் சாப்பிடணும். அது என்னமோ அந்த ஐயங்காரர்களுக்கு அப்படி ஒரு கையில் ஒரு இது இருக்குது. அந்த புளியோதரை சாப்பிட்டா அப்பா அந்த மாதிரி புளியோதரை சாப்பிட்டதே இல்லை. புளியோதரை இன்பத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அவ்வளோ டேஸ்ட், அது ரொம்ப இன்பத்தை கொடுக்கணும் நினைக்கிறோம் இல்லையா? சரி, உங்கள் கம்பெனிக்கு வந்து ஜெர்மனிலேருந்து ஒரு இன்ஜினியர் வரார் விசிட்டுக்கு. அவரை நீ கூப்பிட்டு போகிறீங்க சரவண பவனுக்கோ, இப்போ சரவண பவன்லேயே இப்போ சரி அன்னபூர்ணாக்கோ. நீ சொல்லி அந்த ஜெர்மன் இன்ஜினியர்கிட்ட, அவன் ஜெர்மன்லேயே பிறந்து வளர்ந்தவன். தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் tamarind rice, புளியோதரை, ஸோ டேஸ்டி, ப்ளீஸ் ஹேவ் திஸ். அவன் புளியோதரை வாயில் வச்சா தூக்கும். இது என்னது, எப்படா சாப்பிடுவீங்க? அது ஐயோ ராமா, எப்படி சாப்பிட முடியும் இந்த புளியோதரை? ஐயோ. ஸோ புளியோதரையில் உண்மையிலேயே டேஸ்ட் இன்பம் இருக்கா துன்பம் இருக்கா? சரி, அந்த இன்பம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்கணும் இல்லையா? புளியோதரை ஒரு இன்பம் ஒன்று இருந்துச்சுன்னு சொன்னால் எல்லாருக்கும் அது இன்பத்தை கொடுக்கணும். ஒருத்தனுக்கு பயங்கர துன்பத்தை கொடுக்குது. ஹி கேனாட் ஈவன் வாய் பக்கத்தில் கொண்டு போக முடியாது அதனால. ஆனால் எனக்கு அவ்வளோ எப்படி அது? ஸோ அதனால தான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், ஆக்சுவலாக பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இப்படி இதை வந்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எதுலேயுமே இன்பம் துன்பம் கிடையாதான். ஆனால் நம்ம யோசிச்சு பார்த்தா நல்லா யோசிச்சு பார்த்து தெரியும். ஏதோ ஒரு விஷயத்தை நாம் நினைச்சோம் இது இன்பம் அது துன்பம்னு சொல்லிட்டு திருப்பி அதே மாதிரி ஒரு இன்பத்தை உருவாக்கணுங்கிற போராட்டம் நடந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையில். அதுக்கு பேர் தான் ராகம். ஏதோ ஒன்று துன்பம் நினச்சிடுறோம், அதை அவாய்ட் பண்ணி நினச்சிட்டே இருக்கும். துவேஷம், ராகத்வேஷம். இதனால தான் உங்கள் மனசு அல்லாடிட்டே இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ராகத்வேஷத்துக்கு ரொம்ப இடம் கொடுக்கக்கூடாதுன்னு வாழ்க்கை முறை இருந்துச்சு. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி மாமியார் வீட்டுக்கு போனாங்கன்னா அந்த மாமியார் பழக்க வழக்கங்கள் அவங்களோட நல்லதுக்கு அப்படி தான் ஒரு மாறிக்கணுமா இருந்துச்சு. ஸோ அவளுக்கு ஏதாவது சுய விருப்பம் இருந்தாலும் அப்படி கிடையாது, இப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ அவள் ஷியாஸ் அட்ஜஸ்ட், ஷியாஸ் கிவ் அப், அது மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சு? நோ, எனக்கு எது பிடிக்குமோ அதான் நான் செய்வேன், எனக்கு பிடிக்காத நான் செய்ய மாட்டேன். எனக்கு பிடிக்காத சொன்னால் உங்களை எனக்கு பிடிக்காது. சுதந்திரம்னா அதுதான். எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுட்டே போகணும், பிடிக்காத செய்யக்கூடாது, யாரும் நிர்பந்தம் பண்ணக்கூடாது. ஸோ வெறுப்பு இதே தான் வாழ்க்கையாக போச்சு. அதனால தான் இவ்வளவு மன குழப்பங்கள் இருக்குது. இவ்வளவு என்ன சொல்கிறது, மனசு சுத்தமாக சாந்தி சந்தோஷம் இல்லாமல் போயிருக்கு. காரணம் வெறுப்பு தான் வாழ்க்கையாக போச்சு. எனக்கு இது பிடிக்கும் பிடிக்காது, என்ன பிடிக்காது, இல்லை எனக்கு பிடிக்கும் அதனால் செய்வேன், பிடிக்காது செய்ய மாட்டேன். பிடிக்காது, இதுதான் தர்மம், இப்படி தான் செய்யணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. முந்தைய காலத்தில் பிடிக்குமா தர்மம்னு செய்யுன்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு அதெல்லாம் தர்மான்னு தெரியாது, எனக்கு பிடிச்சா நான் செய்வேன், அதுதான் சுதந்திரம். எனக்கு பிடிக்காதே செய்ய மாட்டேன், அதுதான் சுதந்திரம். ஐம் டெல்லிங் யூ, இப்படி நம்ம ராகத்வேஷம் வெறுப்புக்கு ஆளாகி அதுக்கே இடம் கொடுத்து நாசமாக போகிறோம். ஆக்சுவலாக இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக இது நல்லதே கிடையாது. விருப்போ அதுக்கு இடம் கொடுக்காம எது தர்மமோ எது நியாயமோ எது நல்லதோ அதை செய்கிறது தான் மனிதனுடைய முக்கியமான கடமை. அதுதான் புத்திசாலித்தனம்.
இப்போது பகவத்கீதையில் அர்ஜுனன் கேட்குறான் ஸ்ரீகிருஷ்ணருக்கு ஒரு அழகான கேள்வி கேட்குறான். நம்ம எல்லாருக்கும் வர்ற கேள்வி தான் கேட்குறான். அவன் என்ன கேட்குறான்னா கிருஷ்ணர்கிட்ட என்ன கேட்குறான் அர்ஜுனன்னா, கிருஷ்ணா, இந்த உலகத்தில் நான் பார்க்குறேன் நல்ல மெத்த படித்த மேதாவிகள், அறிவாளிகள், பண்டிதர்கள் கூட அவங்களுக்கு எது தர்மம் எது அதர்மம்னு தெரியும் அவங்களுக்கு. அப்படி தெரிஞ்சே எதற்கு அதர்மத்தில் போய் விளையாடுறாங்க, ஏன் அதர்மத்தை செய்கிறாங்கன்னு கேட்குறான். எவ்வளோ நல்ல கொஸ்டின் பாரு. ஸோ அறிவாளிகள் அவங்களுக்கு தெரியாமல் இல்லை, அவங்க நல்லா தெரியும் எது தர்மம் எது அதர்மம், எது செய்யணும் எது செய்யக்கூடாது எல்லாம் தெரியும். தெரிஞ்சே போய் ஏன் அதர்மத்தை செய்கிறாங்கன்னு கேட்குறான். அது கிருஷ்ணன் ரொம்ப அழகான ஒரு பதில் சொல்கிறார். என்ன சொல்ல தெரியுமா? சார், ராகையேவ துவேஷையேவ ரஜோகுண சமுத்பவா. அது காரணம் ராகத்வேஷம்தான். இல்லை, காம ஏவ குரோதைவ, ராகையேவ துவேஷையே சொல்லாது, காம ஏவ குரோதையேவ குரோதையேவ ரஜோகுண சமுத்பவாங்கிறார். காமயேஷ குரோதயேஷ. காமம் குரோதம், காமம்னா ஆசை, குரோதம்னா கோபம். ஸோ இந்த விருப்பு இருக்க காமம், வெறுப்பு இருக்க குரோதம். ரஜோகுண சமுத்பவா, ரஜோகுணத்திலையும் தோன்றக்கூடிய ஆசை, பொல்லாத அந்த கோபம், இதனாலதான் எல்லாரும் பிழை செய்யறாங்கன்னு சொல்றாரு. இந்த ஆசைன்னா ராகம், இந்த குரோதம் எதனால துவேஷத்தினால் உண்டாரு. ஸோ நம்ம பிழை செய்யறதுக்கு அதர்மத்தில் போறதுக்கு முக்கிய காரணமே ராகத்வேஷம் தான், காமக்ரோதம் தான். இது ஒரு பெரிய கிளேஷம். மனசுல ராகத்வேஷம் இருக்கும்போது நிம்மதி இருக்காது. கிளேஷம்னா அது மனதை துன்புறுத்திட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ராகமாச்சா துவேஷமாச்சா, அடுத்து அபினிவேஷம்னா என்ன, அஞ்சாவது கிளேஷம். முதல்ல இல்லை எனுமரேட் பண்ணி அதை டிஃபைன் பண்றாரு. அப்புறம் எப்படி இந்த கிளேஷத்திலேருந்து விடுபடுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போறாரு. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்ல போறாரு. இதுதான் சாஸ்திரம். முதல்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அந்த ப்ராப்ளத்தோட தன்மை என்ன, அப்புறம் அதுலேருந்து விடுபடணும் என்ன செய்யணும், இது எல்லா வகையிலையும் சொல்ல போறாரு. அச்சா, இப்போ அபினிவேஷத்துக்கு சொல்ல போறாரு. எத்தனாவது? 9வது சூத்திரம். ஸ்வரசவாஹி விதுஷா அபி ததா ஆரூடஹ அபினிவேஷஹ. ஸ்வரசவாஹி விதுஷோபி ததாரூடோ அபினிவேஷஹ. இந்த அபினிவேஷம் என்ன அர்த்தம்னு கேட்டா, எல்லா உயிர்களுக்கும் சின்ன பூச்சி, புழு பூச்சிலேருந்து ஆரம்பிச்சு பெரிய அறிவாளிகள் வரைக்கும், ஈவன் இங்க விதுஷா அப்படிங்கிறார். விதுஷான்னா பெரிய ஞானி கூட சொல்றார். பெரிய அறிவாளி வரைக்கும் எல்லாருக்கும் தன்னை காத்து கொள்ள வேண்டும், தான் அழிஞ்சு போயிடக்கூடாதுங்கிற உணர்வு இருக்கு. செல்ஃப் ரிசர்வேஷன் சொல்லுவாங்க. அர்த்தம், நான் அழிஞ்சு போயிடக்கூடாது, நான் என்னை காத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்குமே இருக்கு, ரொம்ப ஆழமா இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு புழுவை போய் அவர் குச்சியை வச்சுட்டு இப்படி செய்யுங்க, உடனே ரியாக்ட் பண்ணுது. ஏன்? என்னை யாரோ என்னமோ செய்ய வராங்க, நான் அதை தப்பிச்சுக்கணும் தான் பார்க்குறது. அப்படி எல்லாருக்குமே உள்ளார்ந்தமா மரணத்து மேல ஒரு பயம் இருக்கு. நான் மரணிக்க கூடாது, எப்படியாவது நான் பிழைச்சுக்கணும், என்னை நான் தற்காத்துக் கொள்ளணும், நான் அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படிங்கிற, அதுக்கு பேர் அபினிவேஷம். என்ன சொல்றாரு? விதுஷாபி, ஈவன் அறிவாளிகளுக்கு கூட ஸ்வரசவாகினத்துவம், இயற்கையாகவே தன்னை காத்துக்கொள்ள வேண்டும், தான் அழியாமல் தான் அப்படியே தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் ஒரு உணர்வு இருக்கும். அது சம்ஸ்காரமாக உள்ள இருக்கு. அதனால பயம் ஒன்று உண்டாயிடுது அவங்களுக்கு. ததா ஆரூடகான ஒரு பயம் உண்டாயிடுது அவங்களுக்கு. எதுல? மரணத்து மேல. தான் அழியக்கூடாது, தான் எப்பயும் இப்படியே இருக்கணும், மரணத்து மேல பயம். அதுக்கு பேர் அபினிவேஷம். எல்லாருக்குமே மரணத்து மேல ஒரு பயம் இருக்கு. இப்போ பாருங்களேன், இந்த இவர் இருக்காரு சதாசிவ பிரம்மேந்திரர், ஏன் இந்த மரண பயம் உண்டாகுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், மீது ஒரு விளக்கம் சொல்றார். என்ன சொல்றாருன்னா,
பூர்வ ஜன்ம அனுபூத மரண துக்கானுபவ வாசனா பலாத் சர்வஸ்ய பிராணபிருன்மாத்திரஸ்ய ஆக்ரிமேஹே ஆச விதுஷः சஞ்சாயமானः ஷரீர விஷயோதேஹே மம வியோகோ மா பூத் இது பிரத்யகம் நிமித்தம் அந்தரேன பிரவர்த்தமானோ பயரூபா அபினிவேஷ இதி அப்படிங்கிற. இப்போ என்ன சொல்றாருன்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஆழமா ஒரு பதிவு இருக்கு. என்ன பதிவுனா, போன ஜென்மங்கள் நம்ம மரணிச்சிருப்போம் இல்லையா, போன ஜென்மங்கள் நம்ம இறந்து போயிருப்போம். இறந்து போகும்போது எவ்வளவு துக்கத்தை அனுபவிச்சோங்கிற ஒரு 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 ஆழமான ஒரு பதிவு நம்ம மனசுக்குள்ள இருக்கா. எல்லா ஜீவனுக்குள்ளேயும் இருக்கும். ஸோ இப்போ அதை மாதிரி ஒரு சூழல் ஏற்படும் போது எங்க நம்ம தேகத்தை விட்டுடுவோமோ, தேகத்தை விட்டுட்டு விட வேண்டி வந்துடுமோ, நம்ம அழிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற பயம் பற்றி கொள்ளும். அதனாலதான் இந்த யாரா இருந்தாலும் சரி, பெரிய உயர்ந்த பெரிய யோகி பெரிய அறிவாளியா இருந்தா கூட அவனுக்கும் இந்த தேகத்தை பற்றி விடக்கூடாது, விட்டுருவோமுங்கிற பயம் இருக்கு. அதனால காயக்கல்பம்லாம் பிராக்டிஸ் பண்றாங்க பார்த்தீங்களா. எப்படியா அந்த உடம்பை வச்சுக்கணும், அது சாகாம பார்த்துக்கணும். அது நடக்கவே நடக்காது. ஏன்னு கேட்டால் இது இயற்கையில் எல்லாமே எது வளருதோ அது தெரியத்தான் வேணும், அழியத்தான் வேணும். இது அபினிவேஷம் எல்லாருக்கும் இருக்குது. சின்ன புழுப்பூச்சியில் ஆரம்பிச்சு பெரிய அறிவாளிகளும் எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இறந்த அந்த அனுபவம், அப்புறம் அந்த அந்த துன்பம் அது ஒரு உள்ள பதிவாக இருக்கிறதுனால திருப்பி நான் இறந்துடக்கூடாது, இந்த உடல் நான் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு பயம் இருக்கு எல்லாரும். ஆனால் என்ன தெரியுமா, இதில் ஒரு விஷயம், இந்த உடல் நான் நினச்சிக்கிறோம், அதனால நான் அழியக்கூடாது, இந்த உடல் நான் அழியக்கூடாதுன்னு நினச்சிக்கிறோம். ஆக்சுவலாக நான் புருஷ தத்துவம்னா புருஷன் அழியவே மாட்டான். அவன் அழியாத ஆத்மஸ்வரூபம், அவனுக்கு அழிவே கிடையாது ஆக்சுவலாக. ஆனால் நாம் என்ன செஞ்சிடும், முட்டாள்தனமாக அஸ்மிதான என்ன அர்த்தம், இந்த உடல் மனதோடு ஒன்றாகிக்கிறோம், உடல் தான் நான் நினச்சிக்கிறோம். ஸோ உடல் அழியத்தான் அழியும், ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் உடலை நான் அழிஞ்சு போகிறோமான்னு நினச்சிக்கிறோம், அதனால தான் அழியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஆனால் நான் புருஷன் நினச்சிட்டேன்னா, அந்த விவேக கியாதின்னு சொன்னேன் இல்லையா, நான் அந்த ஸ்வரூபம் நினச்சிட்டேன்னா உடல் இருந்தால் என்ன போனால் என்ன, எனக்கு அதுக்கு சம்மந்தம், நான் அழியவே மாட்டேன்னு ஞானி என்ன செய்வான், நிம்மதியாக இருக்கும், அவன் எந்த சலனமும் இல்லாமல் இருப்பான். ஆனால் அஜ்ஞானி என்ன செய்வான், இந்த உடம்பு நான் நினச்சிருக்கிறதுனால உடம்பு எப்படி தான் அழியதான் வேணும், ஆனால் உடம்பு அழியும் போது நான் அழிஞ்சு போயிடுவேங்கிற ஒரு கலக்கம் பயத்தினால அழியக்கூடாது எல்லா பாடுபடுவான். பாருங்க, எவ்வளோ வேணாலும் செலவழிக்க ரெடி, எப்படியா என்னை காப்பாற்றிருங்க. வெண்டிலேட்டரில் வச்சா பிரயோஜனம் இல்லை, எப்படியா வச்சு காப்பாற்றிருங்க, வெண்டிலேட்டரில் வச்சு என்னமா செய்யுங்க, ஏன் அழியக்கூடாது எல்லாரும் போகுது. ஆனால் சுவாமி சூசைட் பண்ணிக்கிறாங்க, அதை பற்றி என்ன சொல்றீங்க, ஒரு கேள்வி வருமா இல்லையா? அப்போ என்ன சொல்றாருன்னா, இங்கே அதே சொல்றாரு ஆச்சாரியர், என்ன சொல்றாருன்னா, அவனுக்கு வாழ்றது அதை விட துன்பமா இருக்கு, சாகிறதை விட. சாகிறது துன்பமா அவனுக்கு தெரியும், யாருக்குமே விருப்பம் இல்லைதான். ஆனா வாழ்றது அதை விட துன்பமா மனசுல அப்ப தோணுது அவனுக்கு. அதனால எப்படியாவது போனா சரின்னு சொல்லி சூசைட் பண்ணிக்கிறான். சரி, ரெண்டுமே காரணம், இன்பம் தான் காரணம். இன்பத்தோடு இருக்குன்னு தான் எல்லாரும் நினைக்கிறோம். இந்த உடல் போனா துக்கம் நினைக்கிறதுனால போக பிடிச்சி வச்சுக்கிறோம். ஆனா சில சமயம் உடம்போடு வாழ்றதே பெரிய துக்கம் ஆயிடுறதுனால அது எப்படியா விட்டுழிச்சா போகணும் சூசைட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாரு. அது ஒரு எக்ஸப்ஷனல் கேசஸ் மாதிரி இருந்தாலும் எல்லார்ட்டையும் ஒரு பயம் இருக்குது, நம்ம இறந்து போயிடக்கூடாது, இறந்து போயிடுவோமோ, இறந்து போகக்கூடாது, எப்படியாவது பொழைச்சி கிடக்கணும். நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அவருக்கு 70 80 வயசு 85 வயசு 90 வயசு ஆயிடுச்சு, அப்புறம் என்ன போனா என்னன்னு. ஆனால் அவருக்கு போய் கேட்டு பாருங்க, இல்லை 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 இல்லை. ஏன்னு கேட்டால் யாருக்குமே அழிஞ்சு போகிறது இது கிடையாது. ஏன்னா நம்ம சொருபம் அது அழியாதுதான் நம்ம சொருபம், அது நமக்கு தெரிய மாட்டேங்குது சொருபம் என்னன்னு. ஆனால் உடல் அழிஞ்சு போகக்கூடியது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. நாம உடல் நினைச்சுக்கிறதுனால அஸ்மிதா வருது பாருங்க, உடல் நாம நினைச்சுக்கிறதுனால உடலோட வாழணும்னு நினைக்கிறோம். ஹிரண்யகசிபு மாதிரி உடலோட நான் வாழணும், எப்படி, அது முடியவே முடியாது. உடலை விட்டுறவே கூடாது, ஒரு பயம் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. ஆனால் சில பேருக்கு நோய்வாய்ப்பட்டு கிடைக்கிறதுல அவ்வளோ ஒரு பயம் இருக்கு, அதனால போய் சேர்ந்தா பரவாயில்லன்னு தோணும். அப்படி இல்லாட்டி நார்மல் சர்க்கம்ஸ்டான்சஸ்ல யாருக்குமே இந்த உடலை விட விருப்பம் கிடையாது. இப்போ ஒரு அனுபவம், இப்போ நான் கனடா போயிருந்தேன், ஐயா சொன்னாலே கனடா அண்ட் யூஎஸ் ஒரு சத்சங் டூர் மாதிரி போயிருந்தோம், சத்சங்கங்கள் சேர்த்துக்காக போயிருந்தோம்.
அங்கே கனடாவில் போயிருக்கும்போது அங்கே கேல்கரின்னு விடும், அங்கே பேன்ஃப்னு சொல்லுவாங்க நேஷ்னல் பார்க். அங்கே பார்த்தா பெரிய பெரிய மலைகள், பெரிய பெரிய பள்ளத்தாக்குகள், அதில் நிறைய நீர்வீழ்ச்சிகள், ஆறு அதெல்லாம் ஓடுது. ஒரு இடத்துல ஸ்கை வாக்னு வச்சுருக்காங்க. ஸ்கை வாக்னு என்னென்னு கேட்டால் கிளாஸாலேயே அமைச்சு, ஒரு மலை இங்கே இருக்கும், இன்னொரு மலை இங்கே இருக்கும்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நடுவில் கிளாஸாலேயே பிரிட்ஜ் மாதிரி. என்ன அர்த்தம்னா அது நடக்கும்போது இப்படி கீழே பார்த்தோம்னா பல்லாயிரக்கணக்கான அடி ஆழம். ஆக்சுவலி என் கிளாஸ் நடக்கும் என்னமா தோணும், கீழே விழுந்துடும், பயம் வந்துடும். யோசிச்சு பாருங்க. நம்ம கிளாஸை கீழே பார்க்கும்போது தலை சுத்த ஆரம்பிச்சிடும். அவ்வளோ ஏதாவது ஒன்று கிளாஸ் காய்ச்சல் என்ன ஆறுது அவ்வளோதான். ஆனால் அந்த கிளாஸ் அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி அது ஒன்றுமே ஆக முடியாது, 10 யானை குதிச்சாலும் ஒன்றுமே ஆகாமல் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ ஷியூராக பண்ணி வச்சு தான் அனுமதிக்கிறான். நமக்கு அதுவும் தெரியும். இருந்தாலும் அந்த கிளாஸ் மேலே கால் வைக்கும்போது அவ்வளோ பயம் உண்டாகும். ஏன் அந்த பயம்? அபினிவேஷா. இந்த உடலை விடுறதுக்கு யாருக்குமே விருப்பம் கிடையாது. எப்படியாவது இந்த உடலோடு வாழணும்னு எல்லாருக்கும் ஆசை. ஸோ இந்த உடலை விட்டுருவோமோங்கிற பயம் இருக்கே, அது பெரிய துன்பம். ஏன் இந்த டாக்டர் மாதிரிலாம் இவ்வளவு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணி இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? இந்த அபினிவேஷத்தினால தான். எப்படியாவது நான் பொழைச்சா போதும்னு நினைக்கிறோம். Alas, and the poor doctors, they cannot save themselves. They think they can save everybody, but they cannot save themselves. அபினிவேஷம். ஸோ இந்த 5 கிளேஷமும் இருக்கு. இந்த அபினிவேஷத்துக்கு காரணம் என்ன? அஜ்ஞானம் தான், அவித்யா தான். நம்மளோட உண்மையான தன்மை தெரியாம அஸ்மிதா உண்டாயிடுது. இந்த உடல் மனதோட ஒரு ஐக்கியம். நான் தான் இந்த உடல் நினைச்சுக்கிறேன், நான் இந்த உடல் கிடையாது. அதனால உடல் விட்டுறக்கூடாது, உடல் அழியக்கூடாது பயப்படுறேன். நான் உண்மையான ஸ்வரூபம், அழியாத ஸ்வரூபம் நினைச்சிட்டா நான் ஏன் பயப்படுறேன் உடம்பு விடுறதுக்கு? அங்கேயும் அஸ்மிதா தான் வருது. ராகத்வேஷம் எப்படி வருது? இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் அனுபவம் இன்பத்தை, இன்ப வழியில கொட்டி கிடைக்க நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா இன்பமும் ஸ்வரூபத்தில் இருக்கு, அது தெரியல நமக்கு. அதனால இன்பம் தர்றதெல்லாம் வேணும் வேணும் ஓடுவோம், இன்னும் வேணும் இன்னும் வேணும் ஓடுவோம். துன்பம் தர்றதெல்லாம் வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேணாம்னு விலகி ஓடும். நம்மளோட வாழ்க்கையே இப்படிதான் போயிட்டு இருக்கு. இன்பம் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், துன்பம் வேண்டவே வேண்டாம் வேணும். பகவான்கிட்ட போய் என்ன நம்ம பிரார்த்தனை பண்றோம் யோசிச்சு பாருங்க. எனக்கு இன்னும் இன்பம் வேணும், இன்னும் இன்பம் வேணும், எனக்கு மட்டும் என்னோட குழந்தைங்களுக்கும் வேணும், என்னுடைய என்னை சார்ந்தவங்க இன்னும் இன்பம் வேணும். துன்பம் வேண்டவே வேண்டாம் வேண்டவே வேண்டாம், இதுதான் கடவுள் போய் பிரார்த்தனை பண்றோம். ஆனால் இங்க பிறந்தாலே நம்ம ஏதோ புண்ணிய பாவம் ரெண்டும் பதிஞ்சிருக்கோம். இன்பம் துன்பம் வந்துதான் போகும். நீங்க எவ்வளவுதான் மன்றாடினாலும் பகவான்கிட்ட போய் இறைவன்கிட்ட போய் இன்பமே துன்பத்தையே கொடுக்காம பகவானாலே கொடுக்க முடியாது. நீ எவ்வளவு செஞ்சிருக்க பாவம், அப்ப எப்படி உனக்கு துன்பமே இல்லாம இருக்க முடியும்? நீ அப்படி பாவம் செஞ்சிருக்காட்டி ஒரே புண்ணியமா வந்திருந்தா இங்கே இருக்க மாட்டே. நீ வேற எங்கேயாவது சொர்க்கலோகத்துல எங்கேயோ இருந்திருப்ப. நீ இந்த கர்மபூமிக்கு வந்திருக்கேங்கிறது காரணமே என்னன்னா நீ இன்பம் இது புண்ணியமும் பண்ணிருக்க பாவம் பண்ணிருக்க. அப்ப இன்பமும் வரும் துன்பமும் வரும், மாறி மாறி வரும், வந்து வந்து போகும். இதை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நம்ம அறிவிலியா இருக்கிறதுனால என்ன செய்யறோம்? பகவான்கிட்ட என்ன வேண்டிக்கிறோம்? எப்படியாவது எனக்கு இன்பத்தையே துன்பத்தை கொடுத்துடாது. எப்படி கொடுக்காம போவார்? நம்ம என்ன வேண்டிக்கணும்? என்னேன் இவற்றை எண்ணுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வார். எனக்கு எதுவுமே தெரியாது, உன்னோட எண்ணம் எதுவோ அது செய்ய சொல்லிட்டா பாதி பிரச்சனை சால்வ். பகவானே எனக்கு எது வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை கொடு, உன்னோட திருவடிகளை பற்றி கொண்ட சக்தியை கொடு. பகவானோட திருவடிகளை பற்றி கொண்டோம்னா எதுவுமே நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, எல்லாவற்றையும் நம்ம சமாளிச்சிடலாம். அப்படி பகவான்கிட்ட வேண்டிக்காம எனக்கு இன்பத்தையே கொடு இன்பத்தையே கொடு, துன்பத்தை கொடுத்துருவாத கொடுத்துருவாது. துன்பத்தை கொடுத்துருவோம், ஏன் இப்படி கொடுத்து? உனக்கு கண் இல்லையா காது இல்லையா? அவனுக்கு எவ்வளோ செஞ்சேன், உனக்கு என்ன செஞ்சீங்க? இவ்வளோ பாலா அபிஷேகம் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், வைரக்கீடம்லாம் வச்சேன், உனக்கு கொஞ்சம் நன்றி கிடையாது. அப்படி பகவான்கிட்ட பேசுறேன். நம்ம பண்ணது அவ்வளோ அநியாயம் இல்லை இருக்கு, பேங்க் பேலன்ஸ் அவ்வளோ இருக்கு. ஆனால் அவர்கிட்ட போய் எப்படியாவது எனக்கு நன்மையே கொடுங்க எப்படி? ஸோ நம்ம வாழ்க்கை பூராவே ராகத்வேஷத்துல இயங்குது. இன்னும் இன்னும் இன்பம் வேணும் இன்பம் வேணும் இன்பம் வேணும். ஏதாவது ஒன்று துன்பமாக இருந்தால் வேண்டாம், எப்படியா தவிர்த்தணும், எப்படியா தவிர்த்து ஓடிடணும். ஆனால் இன்பமும் துன்பம் வந்துதான் போகும், யாரும் அதில் தப்பிக்க முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் அவித்யா. உண்மையான பரசுகம் புருஷன் அப்படியே எங்கள் சொரூபத்தில் இருக்கு. அது எதுனாலும் பாதிக்கப்படாது. அது தெரிஞ்சிருச்சுன்னா இன்ப துன்பத்தை பற்றி நமக்கு கவலையே கிடையாது. அஸ்மிதா உண்டாயிடும், இந்த உடல் மனதோடு நம்ம ஒன்றாயிடும். அப்புறம் அபினிவேஷம், இறந்து விடுவோங்கிற துக்கம்.
இந்த உடலை எப்படியாவது போஷிச்சு நல்லா வச்சுக்கணுங்களா எல்லாருடைய ஒரு கோட்பாடாக இருக்கு. பாருங்களேன், நம்ம ஏன் நிறைய பணம் சம்பாதிக்கிறோம்? குழந்தை கூடலாம் செட்டில் பண்ணிடணும்னு நினைக்கிறோம் முதல்ல. அதுக்கப்புறம் கடைசி காலத்தில் என்ன வருமோ, என்ன வியாதி வருமோ, வெக்கு வருமோ, எல்லாத்துக்கும் ஒரு பணம் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். அது தப்பு கிடையாது. ஆனால் என்னன்னு கேட்டால், எவ்வளோ பணம் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சரி, பிராரப்தம்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒன்றுமே செய்ய முடியாது. ஓரளவுக்கு ஏதோ மேனேஜ் பண்ணலாமே ஒழி ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் பகவானை தான் நம்ம ஆசிரியக்கணும். We have to surrender unto him only. So therefore, இது 5 வகையான கிளேஷங்கள் இருக்கின்றன. என்னென்ன? அவித்யா முதல்ல, அப்புறம் அபினிவேஷம். இந்த உடலும் மனபுத்தியும் நான் கிடையாது, நான் புருஷ தத்துவம், எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் எப்பயும் ஆனந்தமாக இருக்கக்கூடிய எதுலேயுமே கலங்காத புருஷ தத்துவம். ஆனால் இந்த புத்தி தத்துவம், மனசு, இந்த உடலோடு நான் ஒன்றாகி நான் அதுன்னு நினச்சிண்டு அதுக்கு ஏற்படுத்தணுமோ என்னுடைய துன்பம் நினச்சி கலங்குறேன். இதுக்கு தான் அஸ்மிதான் ஐடென்டிஃபிகேஷன். அஸ்மிதான் ஐடென்டிஃபிகேஷன். இந்த உடல் மனபுத்தி வேற, நான் வேற. இது இந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த விவேக புத்தி இல்லாததுனால அதுக்கு ஏற்படலாம் எனக்கு ஏற்பட நினச்சி கலங்குறேன். இதுக்கு பேர் தான் அஸ்மிதா. அப்புறம் ராகத்வேஷம், இன்பமே வேணும் துன்பமே வேண்டாம். அப்புறம் அபினிவேஷம், ஆனால் மரணம் வேண்டவே வேண்டாம், எப்படியாவது இந்த உடலோடு இருந்துடணும். ஆனால் உண்மையிலே அவனுக்கு மரணமே கிடையாது. உங்களுக்கு உண்மையான ஸ்வரூபம் என்னன்னா புருஷ தத்துவம்னா உனக்கு மரணமே கிடையாது. ஆனால் நீங்க அஸ்மிதா, இந்த உடலோட ஐக்கியப்பட்டிருக்கே, இப்போ உடல் அழிஞ்சு போகும்போது நான் அழிஞ்சு போறேன்னு பயப்படுறேன். விதுஷஹாபி, இது யாருக்குன்னு அறிவாளிகளுக்கு கூட இப்படி ஒரு பயம் வந்துருந்தோம். யாருமே இதில் எக்ஸம்ஷன் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறார். அவ்வளோ பயம் வந்துடுச்சு. நான் இன்னும் சாதிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது, நான் எப்படி போக முடியும்? இப்போயே இப்போ நான் போக மாட்டேன். எல்லாருக்கும் வந்து இருக்கு, இன்னும் எவ்வளோ சாதிக்க வேண்டியது இருக்குது, இன்னும் எவ்வளோ அனுபவிக்க வேண்டியது இருக்குது, எப்படி நான் போக முடியும் இந்த உலகத்துலேருந்து? அது மாத்திரம் இல்லை, அது ஃபியர் ஆஃப் அன்னோன். அப்புறம் என்ன ஆகும் தெரியாது இல்லையா? சரி, இங்கே போன பிறகு என்ன ஆகும் யார் நிச்சயமாக சொன்னால் தேவையில்லை. ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ் வேறு மாதிரி சொல்கிறாங்க, புத்திஸ்ட் அண்ட் ஹிந்துஸ் வேறு மாதிரி சொல்கிறாங்க, ஹிந்துஸ்லேயே வேறு மாதிரி சொல்கிறாங்க. நமக்கு எங்கே போகிறோம், யார் துணைக்கு வருவான்னு தெரியாது, என்ன நடக்கும், அதனால பயம். ஆனால் தோன்றா துணைன்னு சொல்கிறாங்க ஈஸ்வரன், பகவான். அவன் கூடயே இருப்பாங்க நம்பிக்கை இருந்தால் எதுக்காக பயம் வரும்? அவன் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை காப்பான், நம்முடனே வருவான், நம்மை காப்பான்ற ஒரு நிச்சயம் இருந்துச்சுன்னா, ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அவ்வளோ பெரிய அச்சம் உண்டாகாது. ஆனால் நல்ல பக்தி உள்ளவனுக்கு அச்சம் உண்டாகாது. எந்த பக்தியும் இல்லாமல் சும்மா அரகர எல்லாத்துலேயும் வீராவேசம் பேசுவான் இந்த உலகத்தில், கடவுள் இல்லை அது இதுன்னு. ஆனால் உள்ள நடுங்கிட்டு இருப்பான், என்ன நடக்குமோ தெரியாது. ஸோ ரகசியமாக போய் கடவுளை கும்பிடுப்பான். ஸோ இந்த 5 விதமான கிளேஷங்களும் உண்டாகுது மனசுல. இதுக்கெல்லாம் இன்னும் மூல காரணம்னா மனம் தான் காரணம். மனம் இருக்கிறதுனால இந்த கிளேஷங்கள் உண்டாகுது இல்லையா? அப்போ ஞானிகள் என்ன சொல்ல, மனதே இல்லாமல் பண்ணிடும். அப்போ இந்த கிளேஷங்களே கிடையாது. அது மாத்திரம் இல்லை, இன்னும் இந்த கிளேஷங்கள் என்னெல்லாம் கொண்டு வர போகுதுன்னு சொல்ல போறாரு. இந்த கிளேஷம் சொல்ற ராகத்வேஷம், இதுலேருந்து தான் நம்மளுடைய கர்ம சம்ஸ்காரம், கர்ம வாசனைகள், நம்ம செய்கிற புண்ணிய பாவம் எல்லாம் வரப்போகுது. அதுதான் நம்மளுடைய பர்த், நம்முடைய ஜென்மம், ஆயுகு, நம்முடைய ஆயுட்காலம், போகம், நம்ம என்ன அனுபவிக்கிறோம் எல்லாத்தையும் தீர்மானிக்க போகுது. பாருங்க, இப்போ என்ன செய்யறோம்னா இந்த கிளேஷம்னு சொல்றோம் இல்லையா, ராகத்வேஷம். அந்த ராகத்வேஷத்துல நல்லது கெட்டது சேரும், புண்ணிய பாவம் சேரும். அதுலேருந்து தான் நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய எக்ஸ்பீரியன்சஸ், இது எல்லாத்தையும் சொல்ல போறாரு. இப்போ முதல்ல அடுத்த 2 சைடு என்ன செய்ய போறாருன்னா, சரி இந்த கிளேஷங்கள்லாம் இருக்குதானே, இந்த கிளேஷங்கள்லாம் இல்லாமல் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை அழிச்சுட்டே வந்து அதை கம்ப்ளீட்டாக இல்லாமல் போனால் என்ன செய்யணுங்கிறதுக்கு 2 சூத்திரம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் இந்த கிளேஷத்துலேருந்து என்னெல்லாம் கர்மங்கள் உண்டாகுது, கர்மத்தினால என்ன விளைவுகள் உண்டாகுது எல்லாத்தையும் சொல்ல போகிறார். ஸோ இன்னொரு 7 to 10 12 சூத்திரம் வரைக்கும் இன்னும் சாதனா பாதைகளே போகலான்னு சொல்லுவேன். ஆக்சுவலாக நம்ம என்ன யம நியம ஆசன பிராணாயாம அதுக்கு இனிமேல் தான் போகிறார் உள்ளேயே.
அதுக்கு முன்னாடி இவ்வளவு சொல்கிறாரு. ஏன்னா இதெல்லாம் கிளியராக புரிஞ்சுட்டாதான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்க முடியும். ஸோ இப்போ அடுத்த 10வது சூத்திரம். தே பிரதிப்பிரசவ ஹேயாஹ சூக்ஷ்மாஹ தே பிரதிப்பிரசவ ஹேயாஹ சூக்ஷ்மாஹ. அப்போ இந்த கிளேஷங்கள்லாம் இருக்கே, தேனா இந்த கிளேஷங்கள்லாம் இருக்கே, இது என்ன செய்யணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்தூலமாக இருக்கிறத ரொம்ப சட்டிலாக சூக்ஷ்மமாக ஆக்கி அப்புறம் அப்படியே இல்லாமல் பண்ணிடணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், பிரதிப்பிரசவான்னு சொல்கிறாலே, பிரதிப்பிரசவ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால், பிரதிப்பிரசவத்துக்கு இவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், யார் சதாசிவ பிரம்மேந்திரர், சித்தஸ்ய நிவృత్త அதிகாரஸ்ய பிரகிருதோ பிரளயः பிரதிப்பிரசவः, பிரகிருதோ பிரளயः பிரதிப்பிரசவः. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், இந்த கிளேஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதை இந்த சித்தம்னு சொல்லக்கூடிய மனதுக்குள்ளேயே அந்த பிரகிருதியிலேயே லயம் பண்ணிடணும். அவ்வளோதான். அதை இப்போ இந்த கிளேஷங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த ராகத்வேஷம்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம தண்ணீர் ஊற்றி வளர்க்க இன்னும் பெருகிட்டே போகும். அதுக்கு இடம் கொடுத்து அதை ஆதரிச்சு அதை நரிஷ் பண்ணிட்டே இருந்தோம்னா அது இன்னும் நேரம் மேலே போயிட்டு என்ன செய்யணும், இது தீமையானது, இது நல்லது இல்லைன்னு உணர்ந்து அதை இல்லாமல் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை தான் நம்ம பார்க்கணும். அதை என்ன செய்யணும், அதை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வீரியத்தை குறைச்சி அதை அழிக்க தான் நம்ம பார்க்கணும் ஒழிய அதுக்கு இடம் கொடுத்து இன்னும் அதிகமாக்க பார்க்கக்கூடாது. சரி, அதான் அந்த ராகத்வேஷம் இருக்கே, அதுக்கு இடம் கொடுத்து இன்னும் அதிகமாக்கிட்டே போனோம்னா இன்னும் சம்சாரம் தான், இன்னும் துக்கம் தான். அந்த ராகத்வேஷத்தை இடம் கொடுக்கூடாதுன்னு சொல்லி அது இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அது இடம் கொடுக்காட்டி அது வளராது, அது அப்படியே தேஞ்சு அப்படியே அது இல்லாமல் போயிடும். ஸோ அதுக்காக என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், முதல்ல அதோட வீரியத்தை குறைச்சி அதை தேய வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்டால், கிரியாயோகத்தை நம்ம கை கொள்ளணும். என்ன கிரியாயோகம்? தபஸ்சரியம், அப்புறம் சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதான, திரும்ப ஈடுபட்டே வந்தோன்னு சொன்னால் இந்த கிளேஷங்கள்லாம் ரொம்ப உக்ரமாக இல்லாமல் அதோட வலு இழந்து கொஞ்சம் கொஞ்சமாக அருகி தேய்ந்து போகும். அப்படிதான் அதை இல்லாமல் பண்ண முடியும். அப்போ என்னது, முதல்ல தபஸ்சரியம் என்ன சொன்னேன்னா, மனம்போன போக்கிலே போக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா. எது சரியோ எது தர்மமோ அதுபடி தான் வாழணுங்கிற ஒரு கோட்பாடு வச்சுக்கணும். அப்போது ராகத்வேஷம் வரும்போது இது கிடையாது, முறை கிடையாது, எது தர்மமோ அதுதான் செய்ய போறேன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ராகத்வேஷம் குறையும். அதான் தபஸ்சரியம். அப்புறம் இது சுவாத்தியாயம், நல்ல நூல்களை படிக்க ஜபம் முதலியவை செய்ய என்னாகும், நம்முடைய சித்தம் நல்ல சமாதானமாகி அடங்கவும் இந்த கிளேஷங்கள்லாம் வலுவிழந்து போகும். அப்புறம் ஈஸ்வர புனிதானானி, ஈஸ்வரனை வணங்கும் பொழுது அவன்கிட்ட எல்லாவற்றையும் சமர்ப்பணம் செய்யும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிளேஷங்கள்லாம் குறையும். ஸோ இவர் சதாசிவ பிரம்மேந்திரர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கிளேஷங்களை விடணும்னு சொன்னால் முதல்ல அதை வீரியமிழக்க செய்யணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, பிரகிருதோ பிரளயா, அதை அந்த பிரகிருதியிலே லயம் பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால், அதுக்கு இடம் கொடுத்து அதை வளர்க்காம அதை அருகச் செய்து அதை அழிக்கணும். அதுக்காகத்தான் முதல்ல சொன்னாங்க அந்த கிரியாயோகா. திரும்ப கிரியாயோகத்தில் ஈடுபடணும். தபஸ்சரியம், காலையில் இந்த வகையில் எழுந்திருக்கணும், ஸ்நானம் செய்யணும், கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நம்ம ஏதாவது ஜபம் செய்யணும், நல்ல நூல்களை படிக்கணும், ஏதாவது பாராயணம், சாண்டிங், ஈஸ்வர ஆராதனை அதெல்லாம் செய்யணும். செய்ய என்ன ஆகும்னா மனசு தூய்மை அடையும். தூய்மையான என்ன அர்த்தம்? கிளேஷங்கள்லாம் குறைய என்னாகும், மனசில் ஒரு சாந்தி உண்டாகும். அப்புறம் அந்த உயர்வான சிந்தனையெல்லாம் சிந்திக்க முடியும். ஆண்டவனை பற்றி, இந்த சாஸ்திரங்களை பற்றி சிந்திக்க முடியும்.
அதான் இங்கே பிரதிப்பிரசவ ஹேயாகா சூக்ஷ்மம். ஹேயாகான்னு அர்த்தம் எப்படி இதை விட்டு தொலைக்கிறது, இந்த தேனதும் இந்த கிளேஷங்களை எல்லாம் அப்படின்னா அது திருப்பி லயம் பண்ணுறது. அதுக்கு தான் திரும்ப திரும்ப இந்த தபஸ்சரியம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம். ஆனால் அது செஞ்சால் மாத்திரம் போயிடாது. அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் சொல்கிற அடுத்த சூத்திரத்தில். அது என்னன்னு கேட்டால் தியான ஹேயாகா தத்விருத்தயா. சொல்லுங்க, நான் சொல்ல தியான ஹேயாகா தத்விருத்தயா, தியான ஹேயாகா தத்விருத்தயா. ஸோ நான் சொன்ன தபஸ்சரியம், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் செய்யவே ஒரு வீரியம்லாம் குறைஞ்சு அது ரொம்ப அருகி போகும். அதுக்கப்புறம் இந்த தியானத்தில் பழகதான். தியானம்னா என்ன அர்த்தம்? தியானம்னா நம்ம புருஷக்கியாதின்னு சொன்னேன் இல்லையா, விவேகக்கியாதின்னு சொன்னேன் இல்லையா. என்ன அர்த்தம்? நான் என்னுடைய ஸ்வரூபம் என்ன? ஞானமே என்னுடைய ஸ்வரூபம். நான் சாட்சி மாத்திரமாக இருக்கேன். எதனாலும் கலங்கம் உருறது கிடையாது, எதோடையும் எனக்கு சம்பந்தம் கிடையாது. அப்படிப்பட்ட சாட்சி நான். இதெல்லாம் பிரகிருதியை சேர்ந்தது, இதெல்லாம் மாறுபாடு அடையக்கூடிய பிரகிருதியை சேர்ந்தது. இதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த புருஷனோடையே, அந்த புருஷனையே தியானம் பண்ணு. புருஷன் அர்த்தம் ஸ்வரூபம். அதையே தியானம் பண்ணி அதுலேயே இருக்க 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 என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்னா இந்த கிளேஷங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற மனமே அழிஞ்சு போகும். ஸோ மனமே அழிஞ்சு போச்சுன்னா அந்த கிளேஷம் எப்படி உண்டாகும்? மனம் இருக்கிறதுனா கிளேஷமே உண்டாகும். யோசிச்சு பாருங்க. இதுதான் சொல்றாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு. நம்ம சதாசிவம் என்ன சொல்றாருன்னா, கிரியாயோகேன சிதிலாகா ஸ்தூலாஸ்தாக கிளேஷ விருத்தையா. இந்த கிரியாயோகத்தின் மூலமாக சிதிலம் அடைந்த, வீரியம் குறைந்து அருகி போன அந்த கிளேஷ விருத்தையா, அந்த கிளேஷங்கள்லாம் புருஷ தியானேன ஏவ ஹாதவ்யாக, அந்த புருஷனை தியானம் பண்றதுனாலேயே அழிந்து போய்விடும். இந்த புருஷன் என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை, நான் ஞானஸ்வரூபம், சச்சிதானந்த ஸ்வரூபம் அப்படின்னு என்னுடைய உண்மையான ஸ்வரூபத்தை தியானம் பண்ண இந்த கிளேஷங்கள்லாம் முற்றுமுழுதும் அழிஞ்சே போயிடும். ஏன் அப்படி அழிஞ்சது காரணம் சொல்றாரு. என்ன சொல்றார்? ஹீனாஷ்ட ஸ்வமூல சித்த உன்மூலேன உன்மூலிதா பவந்தி இது உக்தம். ஸ்வமூல சித்தோன்மூலேன உண்மையிலித்தா பவந்தி யுக்தம் அப்படின்னு அர்த்தம். அந்த மனமே அழிஞ்சு போச்சுன்னு சொன்னா, அந்த மனதுதான் இந்த இது கிளேஷங்கள்லாம் இருக்கு, அந்த கிளேஷங்களும் அழிஞ்சு போயிடும். மனோநாசம்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ஆகுது? எல்லாத்துக்கும் காரணம் பாருங்க. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷி சொல்ற மாதிரி தான் இருக்கு எல்லாம். கடைசியில் என்ன சொல்றாங்க? அவித்யா. நம்முடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு தெரியல. புருஷன் தான் நம்மளோட உண்மையான ஸ்வரூபம். எதுலேயும் ஈடுபடாத, சம்பந்தம் இல்லாத, எப்பொழுதும் அழியாத ஆனந்தமான ஸ்வரூபம் நம்முடைய ஸ்வரூபம். அதை நம்ம அறிய மாட்டேங்கிறோம். அவித்யா. அறியாத மாத்திரம் இல்லை, இந்த புத்தி தத்துவம், மனசு, இந்த உடலோட நான் தான் அதுன்னு ஐக்கியப்படுறோம். அஸ்மிதா. அதனால தான் எல்லா துன்பமும் வருது. ராகத்வேஷம்லாம் வருது, எல்லாம் வருது. இப்போ என்ன செய்யணும்? கிரியாயோகத்தினால கொஞ்சம் கொஞ்சம் அதோட வீரியத்தை இழக்க செய்து, அதுக்கப்புறம் இந்த புருஷ தியானத்தினால, அந்த புருஷனையே தியானம் பண்ணுறதுனால பிரணதம் இதெல்லாம் பிரகிருதியை சேர்ந்தது, எனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது, நான் அந்த புருஷன் மாதிரி புருஷனையே தியானம் பண்ணுறதுனால என்ன ஆகும் கேட்டால், எல்லா கிளேஷங்களுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த மனமே அழிஞ்சு போயிடும். மனமே அந்த ஆதாரமே இல்லைன்னு இல்லாமல் போச்சுன்னா கிளேஷங்கள்லாம் எங்கே இருக்க முடியும்? எல்லா கிளேஷங்களும் அற்று போயிடும். ஸோ ரெண்டு சொல்கிறார் பாருங்களேன். இப்போது எடுத்த எடுப்புலையே இந்த புருஷ தியானம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மனசு தூய்மையாக ஓரளவு அமைதியாக இருந்தால் தான் அந்த புருஷ தியானமே பண்ண முடியும். ஸோ அந்த கிரியாயோகம் பழகிறதுனால, தபஸ்சரியம், சுவாத்தியாயம், ஈஸ்வரப்படி இதெல்லாம் பழகிறதுனால என்னாகும்? சித்த சுத்தி உண்டாகும். மனசு கொஞ்சம் தூய்மை அடைந்து கொஞ்சம் ஆறுதலாக அமைதி அடையும். அதுக்காக முதல்ல அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை எம்ப்ளாய் பண்ணுறாங்க. கிரியாயோகத்தினால இதை கொஞ்சம் கொஞ்சமாக இதை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அது மாத்திரம் பத்தாது, இந்த புருஷ தியானம்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்வரூபத்தையே தியானம் பண்ணுற அந்த ஒரு வகையினால அந்த மனதையே இல்லாமல் பண்ணிட்டோம்னா
அப்போது அந்த கிளேஷங்களுக்கு இடமே இல்லாமல் போகும். ஏன்னா கிளேஷங்கள் வந்து மனதில் தான் இருக்குது. எல்லா கிளேஷங்களும் விருப்பு எங்கே இருக்குது? மனசில் தான் இருக்குது. விருப்பு எங்கே இருக்குது? மனசில் தான் இருக்குது. பயம் எங்கே இருக்குது? மனசில் தான் இருக்குது. நான் உணர்வு எங்கே இருக்குது? மனசில் தான் இருக்குது. ஸோ இந்த மனசே இல்லாமல் போயிடுச்சுன்னா புருஷ தியானத்தினால அப்போது இந்த கிளேஷங்கள்லாம் அற்று போயிடும். யூ கெட் த பாயிண்ட்? ஸோ 5 வகையான கிளேஷங்கள் இருக்குது. அவித்யா, அஸ்மிதா, ராகத்வேஷ, அபினிவேஷ். இந்த அவித்யா தான் மற்ற எல்லா கிளேஷங்களுக்கும் பிரசவ பூமி. அதுலேருந்து தான் மற்ற எல்லா கிளேஷங்களும் வருது. ஸோ அவித்யான்னு என்ன? நான் வேற, நான் புருஷ தத்துவம், நான் ஸ்வரூபம், அழியாத மாறாத தத்துவம் அப்படிங்கிறது தெரியல. அஸ்மிதான்னா அதுக்கு பதிலாக அழியக்கூடிய, மாறுபாடு அடையக்கூடிய என்னுடைய மனபுத்தியோடு நான் ஐக்கியப்பட்டு அதுதான் நான் நினச்சி அதுக்குள்ள ஏற்படுற தர்மங்களாம் என்னுடைய தர்மம் நினச்சிக்கிறேன். அதில் சுகம் வந்தால் துக்கம் வந்தால் என்னுடைய சுகம், என்னுடைய துக்கம். அது தொழிற்படும்போது நான் தொழிற்படுறேன். இப்படி எல்லாம் அதோடு ஒன்று மண்ணா போகிறது தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுக்கப்புறம் இந்த ராகத்வேஷத்தினால வாழ்க்கையே சீரழிஞ்சு போயிடுது. அப்புறம் இருக்கவே அபினிவேஷம், மரணத்து மேலே பயம். இதெல்லாம் இல்லாமல் பண்ணணும்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கிரியாயோகத்தை பழகணும். தபஸ்சரியம் வார்த்தை பெருசாக இருக்குது. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அம்மாக்கள்லாம் கூட விரதம் பிடிக்கிறாங்க. அது ஒரு தபஸ்சரியம் தான். நான் இன்றைக்கி சாப்பாடு சாப்பிட மாட்டேன், பழங்கள் தான் சாப்பிடுவேன், ஒரு வேளை தான் சாப்பிடுவேன். ஒரு கந்தசஷ்டி வரப்போகுது, 6 நாளைக்கு சில பேர் பச்சை தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க, விரதம். இதெல்லாம் தபஸ்சரியம். எப்போ பாரு இந்த குழந்தைக்கு நான் இடம் கொடுத்துட்டே இருக்க மாட்டேன். நான் ஆண்டவன் நினைக்கணும்னா இதுக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாது. இதுக்கெல்லாம் 6 நாளைக்கு ஒன்றும் செய்ய போகிறது. ஏன்னா சமைக்கணும், சமையலுக்கு எவ்வளோ நேரம் போயிடுது. அப்புறம் விதவிதமாக சாப்பிட்றோம், இல்லை எவ்வளவோ டைம் போயிடுது. நான் இன்றைக்கி சாப்பிட போகிறதுன்னு சொல்லிட்டா சமைக்க வேண்டாம், எவ்வளோ டைம் மிஞ்சும். ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸ்வர தியானத்துக்கு அது ஒரு தபஸ்சரியம். தபஸ்சரியம் தலைகீழ் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் தபஸ்சரியம். பில்கிரிமேஜ், நம்ம தீர்த்த யாத்திரை போகிறோம், அது ஒரு தபஸ்சரியம் தான். இங்கேருந்து நீங்கள் கேதார்நாத், பத்ரிநாத் போங்க, அது பயங்கரமாக குளிரும். ஒன்று. ரெண்டாவது, அவ்வளோ ட்ராவல் பண்ண அவ்வளோ கஷ்டம். அதே மாதிரி ரொம்ப சிரமப்பட்டு உடம்பை வருத்தி கொண்டு உடம்பெல்லாம் இது பண்ணுறது இல்லைன்னு சொல்லி பகவானே நினச்சிட்டு இருக்கா. அது தபஸ்சரியம். இதை மாதிரி எல்லா விஷயமும் தபஸ்சரியம் செய்ய செய்ய இந்த மனமானது கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மை அடைந்து ஒரு பக்குவ நிலையை அடையும். அதே மாதிரி சுவாத்தியாயம், ஜபம் செய்ய செய்ய, பகவானுடைய நாமத்தை சொல்ல சொல்ல, அதே மாதிரி நல்ல நூல்களை படித்து நல்ல சத்சங்கங்கள் கேட்க கேட்க தெளிவு கிடைக்கும், மனசு கொஞ்சம் அமைதியாகும். இதெல்லாம் இனிஷியலாக செஞ்சால் மனசை ஒரு கட்டுக்கோப்பில் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் புருஷ தியானம்னு சொல்கிறாங்க. ஒரேதிரியாக அந்த தியானத்திலேயே இருந்து சாதிச்சு இந்த விவேக கியாதின்னு சொல்ல, நான் புருஷன் வேற பிரகிருதி வேறங்கிறத உணர்ந்து அந்த புருஷ தத்துவமாகவே இருக்கும் பொழுது என்னாயிடும், மனமானதே அங்கே இல்லாமல் போயிடும். மனம் இல்லாத அந்த இடத்துல என்ன இருக்கு? ஸ்வரூபம் மாத்திரம், அழியாத ஸ்வரூபம், ஆனந்தமான ஸ்வரூபம் மாத்திரம். அப்படித்தான் இந்த கிளேஷங்களை நாசம் பண்ண முடியும். இப்படின்னு சொன்னவர் அடுத்து என்ன சொல்ல போறாருன்னா, இந்த கிளேஷங்கள் தான் கர்மத்துக்கு மூலம்ங்கிறது. இப்போ நம்ம சொன்னோம், இந்த கிளேஷம் சொன்னோம் இல்லையா, இதுதான் நம்மளோட கர்மத்துக்கு மூலம்ங்கிறது. இப்போ கர்மமே என்னென்ன செய்கிறோம்? ஆசைகளை கொண்டு தான் செய்கிறோம். இன்னும் நிறைய அடையணும், இன்னும் நிறைய அடையணும், இன்னும் நிறைய கிடைக்கணும்னு செய்கிறோம். அதனால அதர்மத்தை கூட போகிறோம். இந்த ராகத்வேஷம் சொன்னேன் இல்லையா, இன்னும் எனக்கு இன்பம் வேணும், இன்பம் வேணும், இன்பம் எப்படியாவது வேணும் எனக்கு இன்பம். எதையும் எனக்கு கணக்கெடுக்க முடியும், எப்படியாவது இன்பம் வேணுங்கிறதுனால தான் நம்ம நிறைய அதர்மம் செய்கிறோம். துவேஷம், ஒரு சில பேர் மேல துவேஷம், வெறுப்பு, இதனால தான் நம்ம அநியாயம் செய்யணும். ஸோ இந்த கிளேஷங்கள் தான் நம்மளோட கர்மங்களுக்கே காரணமாக இருக்கும். கர்மம் நடத்தும் புண்ணிய பாவங்களுக்கே காரணமாக இருக்கும். இந்த புண்ணிய பாவங்கள் மனசில் சம்ஸ்காரம், வாசனைகளாக இருக்குங்கிறாங்க. சம்ஸ்காரமாக அடி மனசில் இருக்குது எல்லாருக்குள்ளேயும். அதுதான் இன்னும் நம்ம எதிர்காலத்தில் பிறக்கக்கூடிய பிறப்பு. சில பேர் பிறக்கும்போது நல்ல குடும்பத்தில் பிறந்து வசதியாக வாழ்கிறாங்க. சில பேர் ரொம்ப அநியாயமான ஒரு சூழலில் பிறந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அது அவங்களோட கர்ம சம்ஸ்காரம், அவங்க செஞ்ச நல்லது தீயதோட விளைவு.
அது மாதிரி சில பேர் அற்பாயுசில் போயிடுறாங்க, சில பேர் நல்லா நீடூடி வாழ்ந்து நல்லா இருக்காங்க. அதுக்குமே காரணம் இந்த கர்ம சம்ஸ்காரம். சில பேர் வாழ்க்கையில் எல்லாம் ஸ்மூத்தாக போகுது, எல்லாம் ஈஸியாக இருக்குது. சில பேருக்கு எல்லாம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஏன்? கர்ம சம்ஸ்காரம் தான். ஸோ இந்த கர்மம் இருக்கே, அதை வந்து இந்த ராகத்வேஷத்தோடு செய்யும் பொழுது, எனக்கு இன்பம் வேணும் இன்பம் வேணும் இன்பம் வேணுங்கிற ராகம், துன்பம் வேண்டாம் எப்படியா தவிர்த்தணுங்கிற துவேஷத்தில் செய்யும் பொழுது அது மனசில் கர்ம சம்ஸ்காரங்களை உண்டு பண்ணும். கர்ம சம்ஸ்காரம் புண்ணிய பாபங்களை உண்டு பண்ணும். அந்த புண்ணிய பாபம் தான் எதிர்காலத்தில் உள்ள வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகும். எதிர்காலத்தில் வாழ்க்கை எங்கே பிறக்க போகிறோம், எவ்வளோ ஆயுசு வாழ போகிறோம், இன்பத்தை அனுபவிக்க போகிறோமோ துன்பத்தை, இது எல்லாத்தையும் நிர்ணயம் பண்ணுது. ஸோ இப்படி பார்த்தா அந்த கிளேஷத்துலேருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சிருப்பார். கிளேஷத்துலேருந்து தான் கர்மமே வருது. கர்மத்தை இந்த ராகத்வேஷத்தோடு பண்ணும்போது தான் கர்ம சம்ஸ்காரம் உண்டாகுது. அதோடைய பலாபலன் தான் புண்ணிய பாபம், அதோடைய பலாபலன் தான் நம்ம வாழப்போட வாழ்க்கையே. அதனால் கிளேஷத்தை சரி பண்ணிட்டோம்னா கர்மம் சரியாயிடும். கர்மம் வந்து கர்ம பலனும் சரியாயிடும், எல்லாம் சரியாயிடும். ஆக இந்த கிளேஷத்தை சரி பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதுக்கான வழிவகைகள் தான் கிரியாயோகம். அது மாத்திரம் இல்லை, அந்த சித்த ஏகாகிருதம் அடைஞ்சு தியானம், தாரண தியான சமாதின்னு சொல்கிறோம் இல்லையா, தியானம், அதெல்லாம் பண்ண இந்த மனதுடைய கிளேஷங்கள்லாம் சரியாயிடும். மனமே அற்று போனது கிளேஷங்களுக்கு இடம் கிடையாது. அப்போ கர்மத்துக்கு இடம் கிடையாது. கர்மத்துக்கே இடம் கிடையாதுன்னா அப்புறம் கர்ம பலாபலங்களுக்கு இடம் கிடையாது. அப்போ திரும்பி வரவே வேண்டாம், திருப்பி பிறக்கிறதே கிடையாது. அப்போ மோட்ச நிலை. இப்படி சயின்டிஃபிக்காக இதோடைய எல்லா பரிணாமங்களையும் சொல்கிறார். அதுக்கப்புறம் நீ இந்த கிரியாயோகம் பழகினா நமக்கு நல்லா புரியும். ஓ, இவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது, அதுக்கு இவ்வளோ விஷயம் உள்ள இருக்கான்னு நம்ம பழக ஆரம்பிக்கும். அப்புறம் தியானம் பண்ணு, தாரண தியான சமாதின்னு சொன்னால் ஓஹோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கான்னு பண்ண ஆரம்பிக்கும். இது எதுவுமே விளங்காம எடுத்து தியானம் பண்ணா ஏதோ யாரோ ஃபோர்ஸ் பண்ணாங்க கொஞ்சம் தியானத்தில் உட்காருவோம், அது சரியாக வராது. இந்த 5 விதமான கிளேஷங்கள் தான் நம்மளுடைய கர்ம பலாபலன், நன்மை தீமை எல்லாத்தையும் நிர்ணயிக்கும். ஸோ இங்கே சரி பண்ணிட்டோம்னா மற்ற எல்லாத்தையும் சரி பண்ணிடலாங்கிறதா எங்களுடைய கோட்பாடு. ஸோ நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? இந்த கிளேஷத்துலேருந்து எப்படி கர்மாசயம்னு சொல்ல போகிறோம். நம்ம இதயத்தில் ஆழமாக இருக்கிற அந்த கர்ம வாசனைகள்லாம் எப்படி உண்டாரு, அந்த கர்ம வாசனைகள்லேருந்து நம்ம செய்கிற கர்மம், அதாவது இந்த நல்லது கெட்டது புண்ணிய பாபம்னு எப்படி, அந்த புண்ணிய பாபத்திலேருந்து நம்மளுடைய பிறப்பு, ஆயுசு, நம்முடைய போகம், இதெல்லாம் எப்படி நிர்ணயிக்கப்படுது, இது எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். ஸோ இதை நம்ம ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டே வந்தோம்னா இதோடைய எல்லா பரிணாமமும் நமக்கு விளங்கணும். அப்போது ஏன் தியானம் பண்ணுங்கிறது இன்னும் நல்லா முக்கியத்துவம் நமக்கு உணர்வாகும். அதனால் நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.